விசுவாசியா ஒருத்தங்க ஆறின உடனே அவங்க அடையாளமே மாறுது. அதுல நிறைய அடையாளங்களை இந்த எபேசு புத்தகத்துல பவுல் என்ன பண்றாரு, பேசுறாரு. ஒரு அடையாளம் என்ன? பரிசுத்தவான். சந்தேகிக்கிற உலகத்துல கடவுள் உங்களுக்கு விசுவாசிங்கிற அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். காலகாலமா மனுஷன் வந்து குற்ற உணர்வுல வாழ்றான். நான் ஒரு பாவி, நான் ஒரு அருகதையற்றவன். மத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ, நம்ம மனசுக்குள்ள என்னதான் ஓடுது, நீலாம் ஒரு ஆளு. இந்த வேதாகம கலாச்சாரத்துல ரெண்டு பின்னணி தான் இருந்தது. ஒன்னு யூதர்கள், இன்னொன்று புறஜாதிகள். யூதன் புறஜாதி என்று பிரிந்திருந்த இரு தரப்பினர்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்த பிறகு ஒரே தேவனை அப்பா என்று இவர்களும் அழைக்கிறதுனால தேவனோடு தொடர்புடையவர்களாக மாறுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, இவர்களும் சகோதரர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. இப்போ உங்க பக்கத்துல இருக்கிற ஆளை உங்களால எப்படி நேசிக்க முடியும்? உங்களை போலவே அவரையும் குறித்த சிந்தனைகளை நீங்க எப்படி பெற முடியும்? கலாச்சாரத்துல இருந்து பெற முடியாது. சுவிசேஷத்தினாலே, கடவுளை பற்றி பேசுவதினாலே பிரிந்திருக்கிற இரண்டு கூட்டம் ஒன்றாக முடியும் என்கிற ஒரு நல்ல சுவிசேஷத்தை வேதாகமம் சுமந்து வருகிறது. வழக்கமா இந்த டிவைனிட்டிங்கிறது வேற, ஹியூமனிட்டிங்கிறது வேற அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. அப்போ கிறிஸ்து வந்ததின் நோக்கமே என்ன? தெய்வீகத்தையும் மனுஷீகத்தையும் ஒன்னாக்குறது தான் அவருடைய வேலையா இருக்கு. கடவுள் இங்க பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனாக இருக்கிறார். திரியேக தேவனுடைய இணைப்பிலே மனிதன் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கிறது. அந்த இணைப்புல அவன் வரணும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் இவனை போலவே மனுஷனா வரணும். கடவுளாகிய இயேசுவுக்கு யார் அப்பாவோ அவர் தான் உனக்கு அப்பான்னா நீ திரித்துவத்துலையும் தொடர்புடையவனாக நீ இருக்கிறாய் என்பதான் அடையாளமாக இருக்கு. எதை நோக்கிய ஒரு பயணம் நடக்கிறது? என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பரலோகம் இந்த பூமியை மணந்து கொள்ளும் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. சபை என்ன யோசிக்குது பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூமி, இந்த கொரோனா வந்துட்டா எல்லாரும் அழுகி நாசமா போறாங்க. எவன் அப்பா விட்டு சொத்துன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த பூமி பிரதர் அது பரலோகம் கடவுளுடையதுங்க, பூமி சாத்தானுடையதுங்க. அப்படி சாத்தானுக்கு வீடு வாசலே கிடையாது, பரதேசி பய. நீ இந்த பூமியில இருந்தாலும் இந்த பூமியின் குடியுரிமை மட்டும் உனக்கு இருக்குதுன்னு நினைக்காத. You are the heavenly citizen. ரெண்டு விதமான சமாதானத்தை இயேசு பண்றாரு. ஒன்னு, மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருந்த பகைமையை வேரோடு பிடுங்கி போடுறாரு. இன்னொன்னு, மனிதனுக்குள்ளும் இருக்கிற பகைமையை வேரோடு பிடுங்கி போடுறாரு. ஒரு போதனைன்னு ஒண்ணு இருக்குதுன்னா, அல்லது ஒரு புக்குன்னு ஒண்ணு இருக்குதுன்னா, அது சக மனுஷனோட உன்னை இணைக்கணும், அன்பை பெருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை ஒழிச்சிடலாங்கிறாரு. உண்மையான சுவிசேஷம் உங்களை கடவுளோட நெருங்கி போறதுக்கு பண்ணும், சக மனிதனை நேசிக்க தூண்டும், நெருங்கி போகும்படியாக அது தூண்டும். சமாதானம் தான் காஸ்பலாக இருக்கு. சிரிச்சா சிரிப்பேன், முறைச்சா முறைப்பேன், அடிச்சா அடிப்பேன், 500 ரூபா மொய் செஞ்சா 500 ரூபா மொய் செய்யும். இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அன்கண்டிஷனலான ஒரு மேட்டரை ஓபன் பண்ற. அதான் சொல்லுவேன், நீ பண்ணதை நீ சுமக்கணுங்கிறது கிடையாது, நீ பண்ணதை நான் சுமக்கிறேன். எனக்குரிய ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணிப்போ, எடுத்துட்டு போ. இந்த உலக மனுவர்க்கத்தின் வரலாறுலயே இல்லாத ஒரு புது வித்தை அவர் போட்டு போயிட்டார் பாரு. கடவுளோட நெருக்கமா வரீங்க. நோ கில்ட், நோ காண்டம்னேஷன், நோ இன்ஃபீரியாரிட்டி. அப்பா அப்படின்னு அவரை கட்டிப்பிடிக்க முடியுது. அதே மாதிரி இங்க மனுஷன் அவன் நிறம், அவன் உயரம், அவன் பணம், அவன் வசதி, அவனுடைய பின்னணி எதையும் பார்க்காமல் அந்த அப்பாவுடைய பிள்ளை தான் இவன் ஒன்னும் பார்க்க முடியுதுன்னா அதுதான் மெய்யான காஸ்பலாக இருக்கு. நிறைய காரியங்கள் இதுல இருக்குது. இது ரொம்ப ரிச்சான ஒரு புக்கு. த ரிச்னஸ் இன் கிரைஸ்ட் அப்படிங்கிறதான் போன வாரம் நாம் படித்தோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்கள் படித்தோம். அதில் பிதாவை அறிதல், பவுலின் ஜபங்கள், இதை பற்றி போன வாரம் நாம் பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அதெல்லாம் படித்தோம் அப்படின்ட்டு? ஸோ பவுலுடைய ஜபத்தை போன வாரம் பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமானது பிதாவை
அறிதல் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணோம் பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதை கொண்டு வந்திருந்தா கூட இப்படி கடிதங்களை அனுப்பி அதன் மூலமாக தகவல்களை மக்களுக்கு வந்து பரிமாறுகிற ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அப்போது ஒரு லெட்டர் வரும், அந்த லெட்டரை என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வாசித்து காட்டுவாங்க. அந்த நாட்களில் புதிய ஏற்பாடு கூட கிடையாது. இப்போ நீங்கள் வாசித்துருக்குறோம் இல்லையா, இப்போ இது நடந்திருக்கிற நேரங்களில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடுலாம் என்ன பண்ணல, வரல பாருங்கள். இது பவுலுடைய நிருபங்கள் இதெல்லாம் தான் வந்தது. ஸோ வேதாகமும் நமக்கு முழுமையாக வந்து சேர்ந்ததுங்கிறது ரொம்ப லேட்டாக தான் நமக்கு அது கிடச்சிச்சு. அது வந்தும் பல புரட்சிகளுக்கு அப்புறம் தான் நம்ம கைகளில் என்ன கிடச்சிச்சு, வேத புத்தகம் வந்து கிடச்சிச்சு. ஆனால் அந்த நாட்களில் அதெல்லாம் கிடையாது பாருங்கள். இப்படி ஒரு கடிதம் இருக்கும், அதை நிறைய மாற்றி பவுல் எழுதின கடிதத்தை அப்படி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாசித்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழமையில் தான் சபை அன்றைக்கு வளர்ந்தது. அப்போது அந்த சூழலை பயன்படுத்தியே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த எபேசு சபை என்ன பண்ணியிருக்குது, கண்டிருக்கு. அதனால் எப்போவுமே பாருங்கள், பெரிய பெரிய வாய்ப்புகள் இருந்தால் தான் மக்கள் வளர முடியும், சாதிக்க முடியுங்கிறது இல்லை. சில சாதாரண வாய்ப்புகளை கூட கவனமாக பயன்படுத்தும் பொழுது நம்மால் வளர முடியும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாம் சொல்லுங்கள். பெரிய வாய்ப்புகள் இருந்தால்தான் வளர முடியும் என்பதல்ல, சிறிய வாய்ப்புகளை கூட பெரிதாய் பார்க்க முடியுமானால் நீங்கள் வளர முடியும். ஆமென். அப்போ ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு இதுதான், லெட்டர் தான் இருந்தது பாருங்கள். ஆனால் அதை வச்சு அந்த ஒரு பெரிய ஊழியத்தை பவுல் செய்திருக்கிறார். அது பெருசாக என்ன பண்ணியிருக்குது, வளர்ந்துருக்குது. சில தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப நாட்களில் தங்களுடைய கருத்துக்களை மக்களிடத்தில் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பதற்கு புத்தகங்களோ பிரிண்டிங் அச்சு இயந்திரங்களோ இல்லாத அந்த இருந்தும் அதுக்கான பொருள் செலவு செய்ய முடியாத சூழமையில் இருந்த சில தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தங்களுடைய பத்திரிகையை இப்போ உட்காந்து பேப்பரில் எழுதி இன்னொரு பதிப்பு வேணும்னா அதை எழுதியிருக்கிறாங்க, எழுதி கொடுத்துருக்குறாங்க. அப்படிலாம் பத்திரிகை என்ன பண்ணியிருக்கிறாங்க, நடத்தி அப்புறம் பெரிய இயக்கங்களாக அதை என்ன பண்ணியிருக்குது, மாறி இருக்குது. அப்போது காரணம் சொல்லிட்டு இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் கிடைக்கிறது சிறிதாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க முன்னேற்ற பாதையில் அவர்கள் செல்லுகிறார்கள். ஆமென். அதனால் உங்களுக்கு இந்த தலைமுறைக்கு இல்லை இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பெரிய அனுகூலமான கதவுகள் திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, அப்போ அப்படி தான் நிறுவின சபைக்கு இப்படி கடிதங்கள் மூலம் தொடர்பை என்ன பண்ணுறாரு, ஏற்படுத்திக்கிறாரு. ஏதோ விதைச்சிட்டு வந்தோங்கிறது மட்டும் இல்லாமல் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. ஆமாம். ஸோ தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. அதுக்காக இந்த கடிதங்கள் என்ன பண்ணப்பட்டது, அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது பாருங்கள். இப்போ வந்து அது நம்முடைய நடைமுறையிலேயே கூட பேனாவை எடுத்து மக்கள் எழுதுறதுங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, அபூர்வமான ஒரு காரியமாக இருக்குது பாருங்கள். அதுக்கு வாய்ப்பே இப்போது இல்லை, வாய்ப்பில்லை ராஜாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏதாவது முக்கியமான சைன் பண்ணும்போது மட்டும்தான் பேனா என்ன பண்ணப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது பாருங்கள். புத்தகங்கள் கூட வந்து அந்த நம்ம வந்து பிரிண்ட் பண்ணப்பட்ட புத்தகங்களை மக்கள் படிக்கிறது ரொம்ப குறைவாகவும், எதில் தான் படிக்கிறாங்க, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் உட்காந்து படிக்கிறாங்க. பைபிள் கூட ஆப்பில் தான் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரிலாம் வளர்ச்சியாக போயிருக்குது. ஆனால் கூட இப்படிப்பட்ட எதுவும் இல்லாத ஒரு காலத்தில் கூட மக்கள் கர்த்தருக்காக ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து சாதிக்க வேண்டியதை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். ஆமென். அதனால் நாம் யாரும் போக்கு சொல்லவே முடியாது, சாக்கு சொல்லவும் முடியாது. நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாகவோ கர்த்தரை அறிகிற காரியங்கள்லையோ பெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற உபகரணங்களை மிக சரியாக என்ன பண்ணுங்கள், பயன்படுத்தி அதை முன்னேற்றத்துக்கு நேராக கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். அன்றைக்கி வந்து ஒரு செய்தி கேட்கணுன்னா அவ்வளோ சுலபமே கிடையாது. ஒரு டேப் வாங்கணும், அது டேப் ரெக்கார்டு தேவை, ஒரு கேசட் வாங்குறது வந்து தேடி பிடிக்கிறது, ஒரு சிடி வாங்குறது எல்லாமே சேலஞ்சாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது பாருங்கள். எல்லார் கையிலையும் மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஒரு யூடியூப்பில் ஒரு மெசேஜ் தட்டினீங்கன்னா அப்படியே என்ன பண்ண முடியும், உங்களால் கேட்க முடியும். அப்படி உங்களை வளர்த்து கொள்ளுகிற வாய்ப்பு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. அதனால் சிலர்லாம் 10 வருஷம் 15 வருஷம் தான் தான் ஒன்றை கற்றுருப்பாங்க, இல்லை ஒன்றை சாதிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துலேயே சாதிச்சிடலாம். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸோ நீங்கள் துரித உணவு உண்பவர்கள் மட்டுமல்ல, துரிதமாய் சாதிப்பவர்கள்.
அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ தொடருவோம். அப்படி பவுல் எழுதின ஒரு நிருபம், ஒரு எபிஸ்டல்ஸ், ஒரு கடிதம் தான் இந்த எபேசு அப்படிங்கிற ஒன்று. ஸோ இதில் நிறைய காரியங்கள் நம்ம படிச்சிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால வேகமாக ஒரே ஒரு மேட்ரை மட்டும் இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேன். நம்முடைய 2வது வசனம் பாருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஸோ யாருக்கு எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாரு? யாருக்கு எழுதுகிறாரு? எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். யார் எழுதுகிறாரு? பவுல் எழுதுகிறார். இப்படி எங்கேயோ இருந்த எபேசுக்கு பவுலுங்கிற ஒருத்தர் எழுதின ஒரு நிருபத்தை இன்றைக்கி நம்ம எப்படி வாசித்து நமக்கு எப்படி உரிமை கொள்ள முடியும்? ஏன்னா நாமளும் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறோம். ஆமென். அப்போது இந்த ஆசீர்வாதங்கள், இந்த நன்மைகள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செயல்படும் ஒரு காரியம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது எப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே வர்ற யாருக்கும் இது என்ன பண்ணும்? வேலை செய்யும். அப்படிப்பட்ட விதத்தில் தான் நாம் வேதத்தை என்ன பண்ணுறோம்? அணுகுகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம படிக்க முடியாது. பாருங்கள், நாம் இதில் பங்கேற்கவே முடியாது. எல்லாம் சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆமென். கிறிஸ்தவனாக இருக்கிறதுங்கிறது வேறு. அது ரிலீஜியன் வேர்ட். ஐ எம் அ கிறிஸ்டியன் அப்படிங்கிறது மதம். அது பிறந்திருப்பாங்க சில பேர் அந்த மதத்திலேயே, அப்பா அம்மாலாம் அதில் இருக்கிறனால அப்படியே பிறந்திருப்பாங்க. அது வேற. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்ங்கிறது என்ன? தேவனை நான் புரிந்து கொண்டேன். இயேசுதான் என் இரட்சகர், என் ஆண்டவர் என்பதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விட்டது. அவர்தான் வாழ்வின் மையம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்கிற நிலையிலே வாழ்வது தான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையாக அது இருக்கிறது. ஆமென். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதுகிறார். விசுவாசியாக ஒருத்தங்க ஆறின உடனே அவங்க அடையாளமே மாறுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசிகளுக்கு அடையாளங்கள் மாற்றப்படுகிறது. ஆமென். அதை மாற்றப்படுகிறதுங்க விட என்ன சொல்லலாம், புதிய அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. நியூ ஐடென்டிட்டி, ஒரு புது அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அதில் நிறைய அடையாளங்களை இந்த எபேசு புத்தகத்தில் பவுல் என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. ஒரு அடையாளம் என்ன? பரிசுத்தவான். எல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்தவான். ஆமென். விசுவாசி. இதெல்லாம் என்னதான் அடையாளங்களாக இருக்கிறது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சந்தேகிக்கிற உலகத்தில் கடவுள் உங்களுக்கு விசுவாசிங்கிற அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் நாட் அ டவுட்டர், ஐ எம் அ பிலீவர். ஆமென். அது மட்டும் இல்லை, வழக்கமாக பாவின்னு தான் மக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்தவான்களுக்கு. இப்போது உங்களையும் என்னையையும் விசுவாசிகளை பார்த்து பவுல் என்ன சொல்கிறாரு? பரிசுத்தவான்கள். அது எப்படிங்க எபேசில் இருக்கிற எல்லாரையுமே பரிசுத்தவான்னு சொல்ல முடியுமா? ஒரு சில பேர் பரிசுத்தவானாக இருப்பாங்க, ஒரு சில பேர் பாவியாக இருப்பாங்க, அப்படிங்கிறது தானே. அப்போது பாவியாக பரிசுத்தவானாங்கிறது நடத்தையின் அடிப்படையில் அவர் சொல்லலை, அவர் அடையாளத்தின் அடிப்படையில் சொல்லுகிறார். என்றைக்கு ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானோ அப்பொழுதே அவனுடைய அடையாளம் என்னவா இருக்குது? பரிசுத்தவான். எல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்தவான். அப்போ கடவுள் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். உங்களை பாவியாகவே கடவுள் பார்க்கல, உங்களை அவர் எப்படி தான் பார்க்குறாரு? பரிசுத்தவானை தான் பார்க்குறார். எல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்தவான். ஆமென். அப்போது இந்த உணர்வு முதல்ல தேவை. பாருங்க, காலகாலமாக மனுஷன் குற்ற உணர்வில் வாழ்கிறான். நான் ஒரு பாவி, நான் ஒரு அருகதையற்றவன், நான் ஒரு தகுதியற்றவன். மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம மனசுக்குள்ளே என்ன தான் ஓடுது நம்மளை பற்றி? நீலாம் ஒரு ஆள் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நம்மளை போட்டு என்ன தான் இது ஆகிட்டு இருக்கு? ஏகப்பட்ட குற்றச்சாட்டு ஓடுது. வேற ஒருத்தர் நம்மளை குற்றச்சாட்டுறது வேற, பிசாசு நம்மளை குற்றம் சாட்டுறது வேற. நிறைய நேரம் நமக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறது எதுவாக தான் இருக்குது, ஒரு விதமான குற்றச்சாட்டை தான் உள்ள செலுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த சத்தியங்களெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். பாருங்கள், தேவன் உங்களை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, உங்களை பாவியாக பார்க்கல, உங்களை பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். ஆமென். உங்களை தண்டனைக்குரியவர்களாக பார்க்கவில்லை, அவருடைய தயவுக்குரியவர்களாக பார்க்கிறார். அழிவுக்குரியவர்களாக உங்களை பார்க்கல, வாழ்வுக்குரியவர்களாக அவர் உங்களை பார்க்கிறார். கடவுளுடைய நேசமும் பிரியமும் உங்கள் மேலே இருக்கிறது என்பதுதான்
போதனையாக இருக்குது பாருங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் எப்போ நீங்க வந்தீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அடையாளம் நீங்க யாரா இருக்கிறீங்க? பரிசுத்தவான்கள். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தவான். ஆமென். You are the saint of God. You are saint in Christ Jesus. சரி, இப்போ அடுத்தது பாருங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவது. எல்லாம் சொல்லுங்க, பிதாவாகிய தேவன். கடவுளை பவுல் எப்படி இந்த 2வது வசனத்தில் கொண்டு வருகிறார்? நம்முடைய பிதாவாகிய தேவன். எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய பிதா. இப்போ நீங்க ஒரு பின்னணியிலிருந்து வர்றீங்க, நான் ஒரு பின்னணியிலிருந்து வரேன். இந்த வேதாகம கலாச்சாரத்தில் 2 பின்னணி தான் இருந்தது. ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதிகள். 2 பின்னணி தான். ரெண்டே இதில் என்ன பண்ணிட்டாங்க? பிரிச்சுட்டாங்க. ஆனால் 2 பிரித்தாலும் இவர் என்ன நின்று பேசுகிறாரு? நம்முடைய பிதாவாகிய தேவன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? இதுவரைக்கும் யூதன், கிரேக்கன் அல்லது யூதன், புறஜாதி என்று பிரிந்திருந்த இரு தரப்பினர்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்த பிறகு ஒரே தேவனை அப்பா என்று இவர்களும் அழைக்கிறதுனால அவர்கள் தேவனோடு தொடர்புடையவர்களாக மாறுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, இவர்களும் சகோதரர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. ஆமென். இதெல்லாம் சபை ரொம்ப ஆழமா பேசணும். பேசினாலே இந்த ஜாதி பிசாசு உபவாசிக்கவே வேண்டியதில்லை. இந்த உபதேசத்தினாலே அது ஒளிந்து போகும். ஆமென். ஆமாம், அது ஒளிஞ்சு போகாததுக்கான காரணம் நாம் முதல்ல இந்த ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷனை நம்ம கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. இது சும்மா நம்ம என்னெல்லாமோ பண்ணாலும் ஆகாது. இது ஒரு வெளிப்பாடு வரணும். உண்மையிலே மனுஷன் யார், உண்மையிலே கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு வரணும். அப்போ எப்படி எழுதும்போது எப்படி எழுதுறாரு பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும். எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும். முதல்ல இந்த யூதர்களுக்கு இருந்த ஆழமான நம்பிக்கை என்ன? கடவுள் நம்முடைய கடவுள், புறஜாதிகளினுடைய கடவுளே கிடையாது, புறஜாதிகளுக்கு ரட்சிப்பே கிடையாது. அல்லது புறஜாதிகள்னு ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க எதுக்குன்னா அந்த நரகத்தில் எரியறதுக்கு விரவு வேணும் இல்லையா? அதுக்காக தான் கடவுள் அவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு, தீ மூட்டுறதுக்காக. இப்படிலாம் யோசித்துருக்குறாங்க. இன்னும் பாருங்கள், யூதர்கள் பல்வேறு விதமான எண்ணங்கள். அவங்க பெண்களை குறைவாக, புறஜாதிகளை குறைவாக இப்படி எண்ணுகிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் இங்கே பாருங்கள், அந்த எண்ணத்தை எல்லாம் சுவிசேஷம் மாற்றி அமைக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், சுவிசேஷம் மாற்றி அமைக்கிறது. மெய்யான சுவிசேஷம் மாற்றத்தை கொண்டு வருகிறது. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவன், our father. இயேசுதான் அந்த ஃப்ரேஸை முதல்ல யூஸ் பண்றாரு இல்லையா? என்ன சொல்லி தருகிறார்? பரமண்டங்களில் இருக்கிற என் பிதாவே. உங்க யாரும் கிடையாது, நான் தான் தேவகுமாரன். பரமண்டங்களில் இருக்கிற என் பிதாவே அப்படி ஜெபம் பண்ணல. our father in heaven. எல்லாம் சொல்லுங்க, our father in heaven. எப்பா ஹெவன்ல இருக்கிறவர் யார் தெரியுமா? ஏன் அப்பா அப்படின்னு இயேசு சொல்றதுக்கு வரல, நம்ம அப்பா அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்காக வந்தார். ஆமென். our father in heaven. ஆமென். our father in heaven. அப்ப பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவன். இப்போ உங்க பக்கத்துல இருக்கிற ஆளை உங்களால எப்படி நேசிக்க முடியும்? உங்க பக்கத்துல இருக்கிற நபர்களை வேற்றுமை இல்லாமல் உங்களைப் போலவே அவரையும் குறித்த சிந்தனைகளை நீங்கள் எப்படி பெற முடியும்? கலாச்சாரத்திலேருந்து பெற முடியாது. நம்ம ஊரில் இருக்கிற மத சிந்தனையிலேருந்து அதை பெற முடியாது. ஏன்னா இங்கே அந்த சிந்தனை உதயமானதே சில மதத்தின் எண்ணங்கள்லேருந்து உதயமானது தான். அதனால தான் பெரியார் போன்ற ஆட்கள்லாம் முதல்ல இந்த மதத்தெல்லாம் ஒழிக்கணும், மதத்தை ஒழிக்கணும்னா இவங்க சொல்கிற கடவுளெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறுப்பாளராக அவர் தன்னை என்ன பண்ணார், காட்டி கொண்டா இருப்பாருங்க. ஏன்னா கடவுளின் பேரில் தான் பேதங்களே இங்கே உருவாயிருக்கிறது. ஆனால் வேத வசனத்தின் மெய்யான சுவிசேஷத்தினாலே, கடவுளை பற்றி பேசுவதினாலே பிரிந்திருக்கிற 2 கூட்டம் ஒன்றாக முடியும் என்கிற ஒரு நல்ல சுவிசேஷத்தை வேதாகமம் சுமந்து வருகிறது. அதாங்க காஸ்பல். அதுதான் காஸ்பல். நம்முடைய பிதாவாகிய தேவன். எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்படி சொல்றாரு. எப்படி லிங்க் பண்றாரு பாருங்க, எப்படி இணைக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க 3வது வசனம் பாருங்க,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன். 2 வார்த்தை கவனிங்க. ஒன்று நம்முடைய பிதாவாகிய தேவன், அப்புறம் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன். ஐயோ, இது எவ்வளோ பெரிய லிங்க் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல என்ன தெரியுமா, நம்முடைய பிதான்னு அர்த்தம்னா உனக்கும் எனக்கும் ஒரே அப்பா தான். ஆமே, அடித்தாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானும் தான், அந்த மாதிரி ஆகிக்கிறார் நம்மளை. அப்புறம் இன்னொரு கொக்கி போடுறார், இன்னொரு கனெக்ஷன் போடுறார். ஒன்று பிரிஞ்சிருக்கிற இந்த ஜென்டைல் ஜூ அப்படிங்கிற இந்த இதை உடைச்சி அவர் ஃபாதர் அப்படிங்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடவுள் மனிதன். இது ஒரு இது பாருங்க, அவர் கடவுள் நம்ம மனுஷன், அவர் கடவுள் நம்மெல்லாம் என்னங்க சாதாரண மனுஷன். இதையும் பவுல் உடைக்கிறார். எப்படி உடைக்கிறார் நீ பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. 3வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி சொல்றாரு பாருங்க, நம்முடைய பிதா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ளே ஒரு நெருக்கம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிதா அப்படின்னா என்ன? இயேசுக்கு யார் அப்பாவோ, அல்லாதாவிட்டால் கர்த்தராகிய இயேசுவுக்கு, கடவுளாகிய இயேசுவுக்கு யார் அப்பாவோ அவர் தான் உனக்கு அப்பான்னா நீ திரித்துவத்திலையும் தொடர்புடையவனாக நீ இருக்கிறாய் என்பதான் அடையாளமாக இருக்கு. ஆமென். உன்னுடைய கனெக்ஷன்ஸ் வந்து எங்க வரைக்கும் போகுதுன்னா, திரியேக குடும்பத்தில் நீ ஒரு ஆளுங்க. முதல்ல பாருங்க, ஒற்றுமை அல்லது இணைப்பு அப்படிங்கிறது மனிதர்களுக்குள்ளே உண்டாகும் ஒரு காரியமாக அவர் பேசுகிறார். அடுத்தது மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை அவர் என்ன பண்ணுறார், கொண்டு வந்து சேர்க்கிறார். இதுதான் கான்செப்டே, இதுதான் முக்கியமான காரியமே. பாருங்களேன், இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாம் ஒருங்கிணைக்கப்படுவது தான் தேவனுடைய மனதில் இருந்த அனாதி தீர்மானம், ஆதி தீர்மானமாக இருக்கிறது. 1வது அதிகாரத்தில் அப்படி வாங்க, 9வது வசனம் பாருங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நேமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன பண்ணப்படணும்? கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஆமே. கடவுள் அவருக்குள்ளேயே ஒரு டிசிஷன் பண்ணி வச்சிருந்தாராம், அவருக்குள்ளேயே ஒரு தீர்மானத்தை பண்ணி வச்சிருந்தாராம். என்ன தீர்மானம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஹெவனும் எர்த்தும் ஒன்னா ஆகணுங்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரில. ஹல்லேலூயா. இது எப்படின்னா, ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்குது, வாட் இஸ் அ ப்ராசஸ், எதை நோக்கிய ஒரு பயணம் நடக்கிறது, என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, வேத வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, இந்த பரலோகம் இந்த பூமியை மணந்து கொள்ளும் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு டைமில் என்ன ஆக போகுது, எது மகிமை எது மறுரூபம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இது சொர்க்கமா இல்லைன்னா பூமியா சொர்க்கமா ஒன்றுமே தெரியலையே, எல்லாமே ஒன்றா இருக்குங்கிற மாதிரி மாறிடும். அதுதான் க்ளோரியாக இருக்கிறது. இது வந்து மணமுடித்தல் போல, ஒரு கணவன் மனைவி திருமணம் அப்படிங்கிற ஒரு இதன் மூலம் இணைக்கப்பட்டு இருவரும் ஒரே மாம்சமாக மாறி ஒன்றாவே ஆயிடு போகிறது போல ஹெவனும் எர்த்தும் மனம் முடித்து கொள்கிறது, அப்படியே ஒன்றாக்கப்படுகிறது, அப்படியே மிக்ஸ் ஆகுது. அதாவது இன்னும் சொல்ல போனால் தெய்வீகமும் மனுஷீகமும் கிறிஸ்து மூலமாக ஒன்றரை கலக்கிறது. வழக்கமாக இந்த டிவைனிட்டிங்கிறது வேற, ஹியூமனிட்டிங்கிறது வேற அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அப்போ கிறிஸ்து வந்ததின் நோக்கமே என்ன? தெய்வீகத்தையும் மனுஷீகத்தையும் ஒன்றா ஆக்குறது தான் அவருடைய வேலையாக இருக்குது. ஆமென். இது 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 ரெண்டுமே பிரிஞ்சிருக்கிற ஒரு காரியம் இல்லை, இது ரெண்டும் ஒன்றா இருக்கிறது தான் கடவுளுடைய வேலையாக இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய மனதில் இருந்த தீர்மானங்களாக இருக்கிறது. ரொம்ப ஆழமான காரியம் பாருங்கள். பல 100 கேள்விகளுக்கு இந்த ஒரு லைனில் உங்களுக்கு பதில் கிடச்சிரும். அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினதின் நோக்கமே என்ன? நம்ம என்ன நினைக்கிறோம்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு ஒரே லைனில் முடிச்சுட்டு போயிடும் பாருங்கள். நான் கேட்குறேன், அப்போ பாவம்னு ஒன்று இல்லைன்னா, வீழ்ச்சின்னு ஒன்று இல்லைன்னா கிறிஸ்து வந்திருக்கவே மாட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுது இல்லைங்க,
அவர் வந்திருப்பார். அது எப்படி வந்திருப்பார்? அப்புறம் இங்கே வரது வேண்டிய வேலை இருக்குது. உங்களை ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு, ஒரு அற்புதமான ஒரு இணைப்புக்கு அழைத்து செல்வதற்காக அவர் வந்திருப்பார். ஆமென். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பாவம்னு ஒன்று வந்ததுனால வந்த வேலையில் அதையும் சேர்த்து முடிச்சுட்டு போயிருக்கிறார். வாங்கிச்சா? அதனால தான் எபேசியர் புத்தகம் ஆதியாகமத்துக்கு முந்திய சிந்தனைன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம், 4வது வசனத்தில் படிக்கிறோம், தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட படியே. உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன அப்படிங்கிறதான் எபேசியர் புத்தகம். பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே கடவுளுக்கு என்ன இருந்தது? கடவுள் இங்கே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனாக இருக்கிறார். இந்த திரியேக தேவனுடைய இணைப்பிலே மனிதன் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இணைப்பில் அவன் வரணும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் இவனை போலவே மனுஷனாக வரணும். அப்போ தான் இவனுக்கு புரியும். அதனால தான் திரித்துவத்தில் இருக்கிற குமாரன் இந்த பூமியில் மனுஷனை போலவே என்ன பண்ணுறாரு? வரார். மாம்சத்திலே வராரு. ஏன்னா அப்போ தான் அவன் அதில் என்ன பண்ண முடியும்? போய் கனெக்ட் ஆகிக்க முடியும். அதுக்காக தான் அவர் வராரு. அப்போ நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் இந்த திரித்துவ வாழ்விலே இந்த ஜீவனிலே அவன் என்ன பண்ணணும்? பங்கேற்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்குது பாருங்கள். அப்போ அதுக்காக தான் அவர் வராரு. அப்போ 9வது வசனத்தில் நம்ம படிக்கிறபடி, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நேமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும், எல்லாம் சொல்லுங்கள், சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. அப்படின்னா என்னென்னா, அப்படியே இணைய போது, எல்லாமே ஒன்றாக போகுது. ஏற்கனவே நம்ம அந்த ஜபத்தை தான் இயேசு சொல்லிட்டு போகிறாரு. என்ன சொல்லிட்டு போகிறாரு? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன? பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாகன்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? திடீர்னு பார்த்தா பூமி எப்படி இருக்கும்? அதான் வானம் என்ன மேல் இருக்குது, பூமி என்ன கீழே இருக்குங்கிற மாதிரி ஆகிடும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன திடீர்னு பார்த்தா சொர்க்கமாக இருக்குது. இப்படி உங்களுடைய வாழ்வு சொர்க்கமாக மாறுறதுக்காக தான் சொர்க்கத்தின் தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். Heaven on earth, heaven on earth, it's a God's idea my friend. வேற என்னெல்லாமோ யோசிச்சுருக்கூடாது. சபை இப்படி யோசிக்கல பாருங்களேன். ஏன்னா எபேசியர்லாம் ஒன்றும் பெருசாக யாரும் எடுத்து பேசுறது கிடையாது. சபை என்ன யோசிக்குது பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பூமி, இந்த கொரோனா வந்துட்டா, அப்புறம் குருமா வந்துருமா, அப்புறம் எல்லாம் சிக்கன் குனியா மட்டன் குனியா எல்லாம் எல்லாரும் அழிஞ்சு நாசமாக போகிறாங்க. இப்படி தான் சபையாக யோசிக்கி. அதனால தான் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், வந்துட்டா இந்த கொரோனா என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு அந்தி கிறிஸ்து அப்படிங்கிறான். ஹேய், ஏன்னா கொரோனாங்கிற எழுத்தை அப்படி கூட்டி பார்த்தா என்ன வருதான்? சிக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க, சிஓவா அப்படி ஒவ்வொன்றா போட்டு கூட்டி பார்த்தா என்ன வருது? 666. வந்துட்டாயா அந்தி கிறிஸ்துன்ட்டாங்க. பாவி, சபையில் பாருங்கள், கிறிஸ்துவ பற்றி பேசுகிறதுக்கு நேரமும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யாருங்கிறது சொல்கிறதுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ளே கடவுள் ஆதியில் என்ன தீர்மானித்தார் அதை சொல்கிறதுக்கு ஆட்களே இல்லை பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க? கொரோனா அவ்வளோதான் முடிய போகுது, இதான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு விளங்கலை. நான் சொல்கிறேன், என்ன நோய் என்ன வந்தாலும் கடவுள் தனக்குள்ளே ஒன்றை தீர்மானித்திருக்கிறார். இந்த பூமி சொர்க்கம் போல் மாறும் என்பதுதான் கடவுளுடைய தீர்மானமாக இருக்கிறது. இது அழியவே அழியாது, இதை யாராலும் அழிக்க முடியாது. இதை அழிஞ்சு நாசமாக போகணும்னா கடவுள் தன் குமாரன் இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் இவ்வளவு தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மதம் என்ன நினைக்குதுன்னா, நமக்கு பூமி அழிஞ்சான்னா நம்ம தான் அங்கே போயிடுவோம்ல அப்படின்ட்டு. அப்புறம் இது யார்? இது எவன் அப்பா விட்டு சொத்துன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த பூமி பிரதர் அது பரலோகம் கடவுளுடையதுங்க, பூமி சாத்தானுடையதுங்க அப்படின்ட்டாங்க. சாத்தானுக்கு வீடு வாசலே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அவன் அப்படியே சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கான், பரதேசி பைய.
ஆமாங்க, நீங்கள் வேணா பாருங்கள், அவன் ஏதாவது கேப்பு கிடைக்கா அதில் போய் உட்காந்துக்கலாமான்னு பார்க்குறான். பன்னிக்குள்ளே கூட போய் வாழ்கிறான் அவன். அட்லீஸ்ட் அந்த பன்னிக்குள்ளேயாவது நான் இருந்துக்கிறேங்க அப்படிங்கிறான் ஜீசஸ் கிட்ட. நீங்கள் நினைக்கிறீங்களா அவன் ஏதோ என்னெல்லாமோ வச்சுட்டு இருக்கான்? அவன் உண்மை கிடையாது, அவனுக்கு உரிமையே கிடையாது. ஆனால் அவன் திருடன், அவன் எல்லாத்தையும் திருடி வச்சிருக்கிறான். ஆனால் இப்போ புத்திரர்கள் வரும்பொழுது சொத்தை எடுத்து ஒழுங்காக படிக்கும்போது தான் தெரியுது இது நம்ம பூமி. ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, இது நம்ம பூமி. என்ன படம் பேராக சொல்கிறீங்காதீங்க, இது சத்தியம். சங்கீதம் 115:16 வாசிங்க பார்த்துக்கலாம். சங்கீதம் 115:16 வாசிங்க பார்க்கலாம். ஒருத்தர், வானங்கள் யாருடையது? கர்த்தருடையது. பூமியையோ யார் பேரில் எழுதியிருக்கு? உங்கள் பேரில் எழுதியிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? வானங்கள் தான் இருக்குதே, பரலோகம் தான் இருக்குதே. The heavens are the heavens of the Lord, but the earth he has given to the children of man. வானங்களும் வானாதி வானங்களும் யாருடையதாக இருக்குது? கடவுளுடையதாக இருக்குது. கடவுள் உனக்கு கொடுத்ததே தான், பூமியை கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோன்னா கொடுத்ததை எவன்டையோ கொடுத்துட்டு அங்கே வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறான். அங்கே வந்துடுறோம். அவர் சொல்கிறாரு அங்கே அது கிடையாதுப்பா, அது ஏன் ராஜ்யம், இது ஓ ராஜ்யம். ஆமென். பூமியையோ யாருக்கு கொடுத்தாரு? சில பேர் இதில் யோசிக்கவே இல்லை பாருங்கள். இதெல்லாம் பூமி அப்படியே வெந்து உருகி சாம்பலாக போகுதுன்ட்டாங்க நிறைய பேர். எல்லாம் பாருங்கள், எவ்வளோ தவறான ஒரு எண்ணம். வேத வசனத்தை ஒழுங்காக படிக்கல. கடவுளுடைய ஆதி நோக்கம் என்ன, அனாதி தீர்மானம் என்னென்னா ஹெவன் மாதிரியே இந்த எர்த்து மாறணுங்கிறது தான், எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கணுங்கிறது தான், எல்லாத்தையும் ஒன்றாக்கணுங்கிறது தான், எல்லாத்தையும் இணைக்கணுங்கிறது தான், எல்லா பிரிவையும் உடைச்சி எல்லாத்தையும் ஒன்றாக்குறது தான் அவருடைய தீர்மானமும் திட்டமுமாக இருக்கிறது பாருங்கள். அப்போ என்றைக்குமே வேதவசனம் எங்கேயுமே இந்த பூமி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை பாருங்கள். நீங்கள் எங்கேயாவது படித்து பாருங்கள், இன்னொன்று படித்து பாருங்கள், எங்கேயாவது உங்களுக்கு பரலோகம் சொந்தம்னு எனக்கு ஒரு வசனம் மட்டும் காட்டுங்க பைபிளில் இருந்து. ஒரே ஒரு வசனம், 100 வசனம்லாம் காட்டக்கூடாது, ஒரே ஒரு வசனம். உனக்கு நான் பரலோகத்தை தருவேன் அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு வசனம் மட்டும் காட்டணும். ஆனால் உங்களுக்கு பூமி தான் சொந்தம்னு நான் உங்களுக்கு 100 வசனம் காட்டுவேன். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் எதை சொல்லுதுன்னா இந்த பூமி தான் கடவுள் யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்குது. ஆனால் ஒரு வசனம் கூட பரலோகம்தான் உனக்கு அப்படிங்கிறதே இல்லை பாருங்கள். ஏன்னா பரலோகங்கிறது பாருங்கள், ரெண்டுமே நம்ம ஆக்சஸ் பண்ணும்படியான உரிமையை நம்ம பெற்றிருந்தா கூட, அப்பா வீடு இருக்குது, அப்பா வீட்டுக்கு நீங்கள் போகலாம். ஆனால் உங்களுக்குன்னு வீடு இருக்கா இல்லையா? வீடு இருக்கா இல்லையா? இருக்குது. உங்களுக்குன்னு வீடு இருக்குது. அப்பா வீட்டுக்கு போகலாம், ஏன்னா பிள்ளை அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு உரிமை இருக்குது, அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கான ஸ்லாக்கியம் இருக்குது. ஆனால் கூட உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு வீடு இருக்குது. அது மாதிரி தான் பாருங்கள், இது பூமியையோ எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். ஏன் அப்படி பிரிச்சுலாம் சொல்லணும்? வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க, he has given to the children of man but the earth he has given to the children of man. கடவுள் பாருங்க அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமி என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இது நம்ம பூமி. ஆமென். அதனால தான் ரியல் எஸ்டேட்லலாம் இறங்கி ஏக்கர் கணக்கில் லேண்டையும் ஊரையும் கூட வாங்குங்க. ஆமென். ஆமாம், நிறைய லேண்டு உங்கள் பேரில் இருக்கணும். ஆமென். கிறிஸ்தவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லாமல் போயிடுச்சுப்பார். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்ட்டாங்க. எல்லாம் பேரவண்டி தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவர் அது இங்கே தான் இருக்குது. அந்த வசனம் என்னத்துக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு, என்ன அடிப்படையில் பவுல் அதை சொன்னார் அப்படிங்கிறத என்ன பண்ணுறதே இல்லை, சிந்திக்கவே இல்லை பாருங்கள். ஏன் அப்படி சொன்னார்? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னா என்னென்னா, இது ஒரு சில நாடுகளில் பாருங்கள் 2 சிட்டிசன்ஷிப் தராங்க. பார்த்துருக்கீங்களா? சில 2 சிட்டிசன்ஷிப் வச்சுருக்குறாங்க. இங்கேயும் வச்சுருப்பாங்க, இன்னொரு கண்ட்ரிலையும் அவங்க வச்சுருப்பாங்க. பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நீ இந்த பூமியில் இருந்தாலும்
இந்த பூமியின் குடியுரிமை மட்டும் உனக்கு இருக்குதுன்னு நினைக்காத. உனக்கு எங்கேயும் குடியுரிமை இருக்குது. யூ ஆர் த ஹெவன்லி சிட்டிசன் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, உணர்த்துறாரு. உனக்கு வந்து இங்கு இந்த ராஜ்யத்தில், இந்த உலகத்தில் ராஜ்யத்தில் தான் நீ குடிமகன் நினச்சிக்காத. நீ இந்தியன்கிற குடிமகன் மட்டும் கிடையாது, நீ பரலோக பிரஜை. யூ ஆர் த சிட்டிசன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய பிரஜையாகவும் நீ இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்காக சொன்னார். ஆமென். குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுனா சில பேர் அங்கே போய் குடியிருக்க போகிறோன்னு நினச்சிட்டாங்க. சிட்டிசன்ஷிப்புங்க, குடியிருப்போ. இங்கிலீஷ் பைபிளில் வாசித்து பாருங்கள், அதில் என்ன போட்டிருக்குது, அவர் சிட்டிசன்ஷிப். எல்லாம் சொல்லுங்கள், சிட்டிசன்ஷிப். ஆமென். அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது, அங்கே இருக்குதுன்னா அர்த்தம் நம்முடைய குடி உரிமை. எல்லாம் சொல்லுங்கள், குடி உரிமை. அதை தான் அப்படி சொல்லியிருக்குது. குடி உரிமைன்னு என்ன பண்ணியிருக்கு சொல்லியிருக்கு பாருங்க. மற்றபடி எங்கேயுமே நீங்கள் வேத வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமி நம்முடையதுங்கிறத சொல்லுது. நான் சொன்ன 2 இணைப்பை அவர் கொண்டு வருகிறார், அல்லது 2 பிரிவை அவர் உடைக்கிறார். என்ன உடைக்கிறாரு? ஒன்று மனுஷனுக்குள்ளே இருக்கிற பிரிவை அவர் உடைக்கிறார். பாருங்கள், 3வது அதிகாரம் எபேசியர் 3:3 பாருங்கள். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவருமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருந்தேன். அப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரர்களாக மாறுகிறார்கள். ஆமே. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரிலீஜியன்லையும் பாருங்க, ஒரு மேல் வர்க்கம்னு ஒன்று இருக்கும். அவர்கள்தான் கடவுளின் பார்வையில் பெரியவர்கள் அப்படின்ட்டு. ஆனால் சுவிசேஷம் அதை கிளின்னு கிளிக்குது. ஆமே. அதை கிழிச்சு தூக்கி தூர போடுது. அப்படி கிடையவே கிடையாது. புறஜாதின்னு சொல்லப்படுற, அதாவது இந்த யூதர்கள் புறஜாதிகள்னு நினைத்து, ஒதுக்கப்பட்டவர்கள் நினைத்து, தாழ்த்தப்பட்டவர்கள் நினைத்த ஒரு இனக்கூட்ட மக்களுக்கு இவர் சொல்கிறாரு, அப்படி கிடையவே கிடையாது. சிலுவையே என்ன தெரியுமாங்கிறார் பாருங்கள். 2வது அதிகாரம் 13 பாருங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். எல்லாம் சொல்லுங்க, சமீபமானீர்கள். யார் கூட? கடவுளோட சமீபமாயிட்டீங்க. ஆமென். நண்பேண்டா அப்படின்னு ஆயிட்டார் கடவுள் உங்களுக்கு. இப்போ கவனிங்க, எப்படி எனில், இப்போ பாருங்க 14வது வசனம், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும். எல்லாம் சொல்லுங்க, இரு திறத்தாரையும். அப்படின்னா என்ன? 2 கூட்டம் இருக்கு. ஒன்று யாரு? ஜூ, இன்னொன்று ஜென்டாயில், புறஜாதிகள், இன்னொன்று யூதர்கள். 2 கூட்ட மக்கள் அல்லது இரு ஜாதியினர் அல்லது இரு பிரிவினர் அங்க இருக்கிறாங்க. ஐயோ, என்ன எழுதுறாரு பாருங்க, இரு திறத்தாரையும். எல்லாம் சொல்லுங்க, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றாக்கி. முதல்ல வானத்தையும் பூமியும் ஒன்றாக்குறார். இல்லைங்களா? கூட்டப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, கூட்டப்பட வேண்டும். அப்புறம் இங்கே 2 பிரிவாக இருக்குது. அவங்க அது, இவங்க இது. இதுக்கு ஒரு முதல்ல வேட்டு வைக்கிறார். என்ன வேட்டு வைக்கிறார் பாருங்க அங்கே. அவரே நம்முடைய சமாதான காரணனாகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. பாருங்க, நியாய பிரமாணத்தை ஒழித்துன்னு இருக்கு. ஆத்தாடி, இதெல்லாம் நீங்க படிக்க முடியுமா? உங்க 2 பேரையும் இந்த பிரமாணம் தான் பிரிக்குதுன்னா முதல்ல அந்த பிரமாணத்தை கொளுத்துவோங்கிறாரு. இயேசு செஞ்சதுங்க. இயேசு செய்ததை பவுல் என்ன பண்றாருங்க, விலைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. இந்த நியாய பிரமாணத்தினால தான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பீங்கன்னா அது நியாயமல்லாத பிரமாணம். அதை முதல்ல உடைப்போம். அதை உங்க கையெழுத்துல நீங்களே எழுதுனாம கடவுளே எழுதுனான்னு கிறுக்கி போடுவோம். இல்லை, எங்கள் மத புஸ்தகத்தில் முதல்ல புஸ்தகத்தை கொளுத்துனவரே இயேசு தான். உங்களுக்கெல்லாம் புரிஞ்சான்னு தெரில. ஆண்டவரே, அப்பா, பிதாவே, இந்த பாலியல் கல்வி முறையை பற்றி
அதெல்லாம் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுதந்திரம் அந்த அந்த போராட்ட நாட்கள்லேயே பாருங்க அதை குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவர்லாம் வந்து ஒரு பெரிய வழக்கறிஞராக அவர் இருந்தார். அப்போது ஒரு பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதை பற்றிய கேள்விகள் அதை பற்றிய விஷயங்களாக பேசிகிட்டே இருக்கும் பொழுது நம்ம ஊர் ஆட்கள் வந்து இப்போவுமே பாருங்களேன், இப்போ நான் இன்றைக்கி வந்து எபேசியர் பைபிள் ஸ்டடின்னு போட்டோம்லாம் வந்திருக்கீங்க. இன்றைக்கி வேதத்திலிருந்து பாலியலை குறித்து நான் பேசுகிறேன் அப்படின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ கொஞ்சம் பேர் வந்து வேறு மாதிரி அடிச்சிடுவாங்க. முதல்ல இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாலே சிலர் பைபிள் பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்தோத்திரம் ஏன்னா இப்போ ஒன்றுமே தெரியாது பாருங்கள். அதனால் அப்படி பைபிள்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. என் மூஞ்சியே கூட என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. இப்போ இருக்கிற நிலைமை அப்படின்னா அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ அம்பேத்கர் சொல்கிறாங்க, அவர் ஒரு வழக்கில் தோற்றுருக்காருன்னா அந்த வழக்கு தாங்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போது அந்த பத்திரிக்கையே ஆதரித்து அப்போவுமே என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி புரிதல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அப்போது அதை ஒத்துக்கவே இல்லை, அன்றைக்கு இருந்த அரசாங்கம் ஒத்துக்கவே இல்லை. மாறாக அந்த பத்திரிகை நடத்துகிற அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு தான் அரசாங்கம் என்ன பண்ணுது வருது. ஏன்னா நம்முடைய மத நூல்கள் அதுக்கு சப்போர்ட்டாக இல்லை. அதை வந்து என்ன பண்ணுது, நம்முடைய மத நூல் வந்து என்ன பண்ணுது, தடை செய்யுது அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்கள், எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது கனி உள்ளதாக இல்லை அப்படின்னு அதனால் மனு வர்க்கத்துக்கு நன்மையே நடக்கலைன்னு சொன்னால் வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா கடவுள் நியாயப்பிரமாணத்தையே ஒழித்தார் அப்படின்னு போட்டிருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பிரமாணத்தையே ஒழிச்சார். ஆமென். அதுதான் இன்னொரு மனிதனை சேர்த்து கொள்வதற்கு தடையாக இருக்கும்னா முதல்ல அதை கொளுத்துவோங்கிறார். இப்போ மறுபடியும் படிக்கிறேன் நான் 15வது வசனம். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, எல்லாம் சொல்லுங்க, ஒழித்து. ஒரு போதனைன்னு ஒன்று இருக்குதுன்னா, அல்லது ஒரு புக்குன்னு ஒன்று இருக்குதுன்னா, ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குன்னா, அது சக மனுஷனோடு உன்னை இணைக்கணும், அன்பை பெருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை ஒழிச்சிடலாங்கிறாரு. ஹலோ, அதை என்ன பண்ணிடலாம், ஒழிச்சிடலாம். அப்படி ஒன்று தேவையே இல்லை. ஆமாங்க, இது இயேசு செஞ்சது. பவுல் அதை இப்போ என்ன பண்ணுறாரு, ஞாபகப்படுத்திங்க எழுதுகிறார் பாருங்க. என்ன எழுதுகிறார் பாருங்க, தம் சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும், எல்லாம் சொல்லுங்கள், இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். என்ன மாதிரி காஸ்பல் பாருங்க. ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கு சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சமாதானம். ஆமென். ஆமாம், இஸ் அ பீஸ் மேக்கர். அவரே நமது சமாதான காரணராகினா ரெண்டு விதமான சமாதானத்தை இயேசு பண்ணுறாரு. ஒன்று மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருந்த பகைமையை வேரோடு பிடுங்கி போடுறாரு. இன்னொன்று மனிதனுக்கும் மனிதனுக்குள்ளும் இருக்கிற பகைமையை வேரோடு பிடுங்கி போடுறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனோட ஒரு நட்பு, சக மனிதனோட ஒரு நட்பு. இவ்வளோதாங்க பைபிள். இவ்வளோதான் பைபிள். இதுக்கு வாழ்கிறதுக்கு உங்களை தயார்படுத்தலைன்னா அது தேவையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒன்று கடவுளோடு உங்களை நெருங்க வைக்கணும். ஒரு உபதேசம்னா அது உங்களை கடவுளோட இன்னும் நெருங்க வைக்கணும், சக மனிதனோடு உங்களை நெருங்க வைக்கணும். அப்படி வச்சுதுன்னா அது கரெக்டான காஸ்பலாக இருக்குது. அந்த காஸ்பலை தான் இயேசு இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், நிறைய ரிலீஜியன் டீச்சிங் வந்து என்ன இருக்குன்னா உங்களை கடவுளை விட்டு அது தூரப்படுத்தும். நீங்கள் அதை கேட்க அதுக்கு முன்னாடி கூட நம்ம போயிடலான்னு தான் வந்திருப்பீங்க. ஆனால் அதை கேட்க கஷ்டம், நான் வர்றது ரொம்ப கஷ்டம், நீங்களே அதை பார்த்துக்கோங்க இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம போயிடுவோம். அடுத்தால இன்னொரு மனுஷனை பார்க்கும்போது ஒரு வெறி ஏற்றி விடுற மாதிரி இப்போ டீச்சிங்ஸ்லாம் ஓடும். அவன் வந்து அப்படி, இவன் இப்படி அப்படின்ட்டு. அதனால் ஒரு பக்கம் கடவுள்கிட்ட ஒரு நெருக்கம் கிடையாது, இன்னொரு பக்கம் யாருக்கிட்டையும் நெருக்கம் கிடையாது.
மனுஷர்கிட்டையும் நெருக்கமே இல்லாதவங்களாம் நம்மளை மாற்றுது. அதுக்கு பேர் அது வந்து பெய்த்தனமான ஒரு காரியம் பாருங்கள். அது காஸ்பலே கிடையாது. உண்மையான காஸ்பல்னா எது? உண்மையான சுவிசேஷம். உண்மையான சுவிசேஷம் உங்களை கடவுளோட நெருங்கி போகிறதுக்கு பண்ணும். அடுத்தது சக மனிதனை நேசிக்க தூண்டும், நெருங்கி போகும்படியாக அது தூண்டும். பகை அது இல்லாமல் பண்ணும். சமாதானம் தான் காஸ்பலாக இருக்கிறது. ஆமென். Peace is the gospel, the peace with God and peace with man. எல்லாம் சொல்லுங்க, peace with God, peace with man. ஆமென். பாருங்க, அதான் சிலுவை. எனக்கும் அவருக்கும் தொடர்பு. முதல் கோடு எனக்கும் உங்களுக்கும் தொடர்பு. அதான் நடுக்கோடு. That is a cross. ஆமென். That is a cross. அப்போ அதுதான் செய்தியே. பரலோகமும் பூமியும் ஒன்றாகணும், மனுஷீகமும் தெய்வீகமும் ஒன்றாகணும். அப்போ அதனால தான் சொல்கிறாரு, நம்முடைய பிதாவாகிய தேவன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. எப்படி? கடவுளுக்கே அப்பா இருக்கார்ல, அவர் தான் உனக்கு அப்பா. இயேசுக்கே அப்பா ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் உனக்கு அப்பா. அது மட்டும் இல்லை, அவர் என்னது அப்பா இல்லை, அவர் நமது அப்பா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் ஃபாதர். ஆமென். இப்படி சொல்லி சொல்லி அவர்கிட்ட நீங்கள் நெருங்கி வர வர அவரோடு ஒரு நெருக்கம் உங்களுக்கு ஏற்படும்ங்கிறது மட்டுமல்ல, இங்கு இன்னொரு மனிதனோடு உங்களுக்கு நெருக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ பீஸ் வித் காட் அண்ட் பீஸ் வித் மேன், தட் இஸ் அ காஸ்பல். அப்போ எவ்வளோ அழகாக அங்கே வருது பாருங்கள். பகைய சிலுவையினால் கொன்று அதனால் இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, ஒப்புரவாக்கினார். ரெக்கன்சிலேஷன், த மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷன். ஒப்புரவாக்குதலின் உபதேசம். என்ன ஒப்புரவாக்குதல்? ஒன்று நான் கடவுளோடு ஒப்புரவாகிறேன், இன்னொன்று நான் மனிதர்களோடு ஒப்புரவாகிறேன். இப்படி ரெண்டு நிலையிலையும் உங்களை செழிக்க வச்சுதுன்னா அதான் மெய்யான காஸ்பல் பாருங்கள். ஆமென். செழிக்க வைக்குது. என்ன உறவில் ஒரு பெரிய செழிப்பு. என்ன உறவில் செழிப்பு? ஒன்று கடவுளோட நெருக்கமாக வரீங்க, வித் நோ கில்ட், நோ காண்டம்னேஷன், நோ இன்ஃபீரியாரிட்டி. அப்பா அப்படின்னு வந்து அவரை கட்டிப்பிடிக்க முடியுது. அதான் காஸ்பல். அதே மாதிரி இங்கே மனுஷன் அவன் நிறம், அவன் உயரம், அவன் பணம், அவன் வசதி, அவனுடைய பின்னணி எதையும் பார்க்காமல் இவன் அந்த அப்பாவுடைய பிள்ளை தான் இவன் ஒன்றும் பார்க்க முடியுதுன்னா அதுதான் மெய்யான காஸ்பலாக இருக்கிறது. ஆமென். அப்படி உங்களை தூண்டணும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் இயக்கங்களோ மத இயக்கங்களோ இந்த ரெண்டையுமே செய்ய தவறுறாங்க. அரசியல் இயக்கம் அரசியலை நடத்துவதே எது வச்சு தான் நடத்துகிறாங்க? மக்களை பிரித்து வச்சாதான் நம்ம வேலையை செய்ய முடியுங்கிற நோக்கத்தில் செய்கிறாங்க. அடுத்தால மதத்தின் இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா சபையே ஒரு ஜாதி பேரில் தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இந்த சபையா, ஓ அங்கே அவங்க இருப்பாங்க, இந்த சர்ச்சா, ஓ அங்கே அவங்க இருப்பாங்க. இப்படிதான் இருக்குது. ஆமாம். அப்போ பாருங்கள், அப்போ இது வந்து அது வந்து இது வந்து ரிலீஜியஸ் சென்டராக இருக்குதே தவிர எக்லீசியாவாக அது இல்லை. பாருங்க, கிறிஸ்தவம் என்கிற மத அமைப்பு என்பது வேறே, இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின எக்லீசியா என்கிற சட்டசபை என்பது வேறே. அங்கு வந்து எப்படி இருக்கும்? எது எக்லீசியா, எது இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின சபை, இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின இணைப்புங்கிறது என்ன? அங்கு ஒற்றுமை தான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதுதான் அவர் உண்டாக்குனதாக இருக்கிறது. ஆமென். ஸோ எனக்கு நேற்றுக்கு ரொம்ப சந்தோஷமான காரியங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர்கள் கூடி அப்பப்போ பேசுகிறது, ஜெபம் பண்ணுறதுலாம் உண்டு. நேற்றைய தினத்திலலாம் பாருங்கள், இன்னொரு சகோதரர் தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவருக்கு போதுமான ஃபினான்ஸ் வந்து அதுக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்கிறார், எதிர்பார்த்துட்ருக்கிறார். அப்போ இன்னொருத்தர் வந்து ஜெபம் பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டுருக்கிறாரு. எவ்வளோ நாள் வராத காசு அவருக்கு வந்துடுச்சு பாருங்கள், காசு வந்துடுச்சு. அப்போ அவர் நேற்றுக்கு எனக்கு கால் பண்ணி அந்த நபரையும் வர வச்சு, பாருங்கள் இது வந்து நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் எனக்கு இது தந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா இல்லை ஒரு நல்ல அமௌண்ட்டு பாருங்கள் கையில் கொடுத்து,
நீங்கள் புதுசாக அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவர் கொடுத்தாருப்பா. ஆமாம், பாருங்க, இதுதான் வந்து அவர் விரும்பினது, அவர் தீர்மானித்தது. ஆமென். இதுதான் அவர் விரும்பினார், இதுதான் காரியம். பாருங்களேன், யாரோ அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்துக்குள்ள நான் வந்துட்டேன். ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து முதல்ல நான் இப்போ வந்து கண்ணுக்கு தெரிகிற சில மக்களுக்கு முதல்ல எதாவது செய்வோன்னு நான் எப்பவும் யோசிப்பேன். அப்புறம் தெரியாத ஆட்களுக்கும் செய்யணும். இது ரெண்டு பார்வையும் அவசியம்தான். இப்போ முதல்ல உள்ளே வந்து இப்படி இருக்கிற ஒருத்தருக்கு உதவுறதுங்கிறது ப்ரையாரிட்டி வைஸாக பண்ணுறது. அடுத்தால இப்படியே நிற்காது. பாருங்களேன், இது என்ன தொடரும்? சமூகத்தில் போய் நாளைக்கு இன்னொரு மனுஷனை பார்க்கும்போது கூட இவரை நான் உயர்த்தணும், தூக்கணுங்கிற எண்ணம் தான் அங்கே வர ஆரம்பிக்கும். பாருங்கள். ஆமென். அப்போது நான் நேற்றுக்கு பேசும்போது அப்போ இந்த சிந்தனை, இந்த எண்ணங்கள் எப்படி வந்ததுன்னு ரெண்டு பேருமே பகிர்ந்துக்கும் போது அப்போ சொன்னாங்க, சமீப நாட்களாக கேட்ட சில சத்தியங்கள். அப்போது ஒரு நாள் சண்டே வந்து ஒன் அனதர் பற்றி பேசினேன். நீங்கள் கேட்டிருக்கீங்க ஞாபகம் இருக்குதா? தலைப்புகள்லாம் ஏதோ ஞாபகம் இருக்குது. பரவாயில்ல, தலைப்பு தெரியாதுன்னு பரவாயில்ல, விஷயம் உள்ளே போயிருக்கு பாருங்களேன், அதான் முக்கியம். ஒன் அனதர் பற்றி பேசினேன். அப்போ நீங்கள் உங்களை தூக்குங்க அப்படின்னு சொன்னேன். நான் நீங்கள் உங்களை தூக்குங்க அப்படின்னு சொன்னேன். எப்படி நான் என்ன தூக்க முடியும்? யாருமே யாரை உங்களை நீங்கள் தூக்கவே முடியாது. உங்கள் பேண்ட்டையே குறிப்பிட்ட இதுக்கு மேலே தூக்க முடியாது. உங்களை நீங்கள் தூக்கவே முடியாது. ஜம்ப் பண்ணலாம், ஆனால் தூக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இன்னொருத்தர் என்ன பண்ண முடியும்? உங்கள் சக்திக்கு ஏற்ற, உங்கள் பலனுக்கு ஏற்ற, அதையும் சொல்லணும் இல்லையா? ஒருவரை நீங்கள் என்ன பண்ண முடியும்? தூக்க முடியும். அப்போது கடவுளுடைய படைப்பை பாருங்கள், நீங்கள் உங்களை தூக்க முடியாது, ஆனால் நீங்கள் இன்னொருத்தரை தூக்கவும், இன்னொருத்தர் உங்களை தூக்குறதுக்காக தான் நீங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறீங்க. தட் இஸ் அ டிசைன். ஆமென். அப்போ அந்த சொர்க்கம் நரகம் பற்றி ஒரு கதை சொன்னேன். அப்போ அதை கூட நேற்றுக்கு சகோதரர்கள் வந்து ஞாபகப்படுத்தினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அந்த கதை? அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு சொர்க்கம் நரகத்தை பற்றி ஒரு மனசுக்குள்ளே கேள்விகள், விஷயங்கள். அப்போ அவங்க ரெண்டு பேரும் ட்ரீமில் எங்கே போகிறாங்க? சொர்க்க நரகத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் நரகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சமையல்லாம் நடக்குது, விதவிதமான சாப்பாடு, வேற மாதிரி இருக்குது. நரகம் நான் சொல்கிறது கரெக்டாக கேட்டுக்கோங்க. எல்லாம் சாப்பாடு எல்லாம் இருக்குது, விதவிதமாக இருக்குது. இவங்களுக்கு இது என்ன, இது இதாங்க நரகம் அப்படின்னு. நரகமாக எல்லாம் இவ்வளோ இப்போ எல்லாம் பிரமாதமாக சமையல் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. சரி, சொர்க்கத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் அதே மாதிரி விதவிதமான சாப்பாடு, பல வகையான இது எல்லாமே இருக்குது. அப்புறம் இவங்களுக்கு என்னடா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க அப்படின்ட்டு. அப்போ திருப்பியும் அதில் கவனித்து பார்த்தா என்ன நடந்திருக்கு? எல்லார் கையிலையும் ஒரு நீளமான கரண்டி கட்டியிருந்துருக்குறாங்க. நீளமான கரண்டி கட்டியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து கட்டுறாங்க எல்லார் கையிலையும். இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுறாங்கன்ட்டு நரகத்தில் போய் பார்த்துருக்குறாங்க. நரகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவன் அந்த கரண்டி எப்படி விட்டு இப்படி எடுத்தான்னா வரமாட்டுக்கு. ஏன்னா கரண்டி இவ்வளோ நீளம் இருக்குது, அவனால் என்ன பண்ண முடியல, சாப்பிடவே முடியல. மேலே ஊற்றுறான், கீழே ஊற்றுறான், அவனுக்கு மட்டும் போய் சேரவே மாட்டுக்கு. சாப்பாடு திரளாக இருக்குது, ஆனால் அதை யாரும் என்ன பண்ண முடியல, அனுபவிக்கவே முடியல. சரி, இங்கே சொர்க்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் கரண்டி எடுத்து இன்னொருத்தருக்கு ஊட்டுறாரு, அவர் எடுத்து இவருக்கு ஊட்டுறாரு. ஆக மொத்தம் எல்லாருக்குமே போய் சேருது, எல்லாருக்குமே போய் சேருது, எல்லாத்துக்குமே போய் சேருது. அப்போ பாருங்கள், எங்கெல்லாம் எது சுயநலமோ அதான் நரகம், எது பொது நலமோ அதுதான் பரலோகம். ஆமென். இதை விட எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பாருங்க, ஒரு காம்படிஷன் ஒன்று நடந்துச்சு. அந்த காம்படிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பலூன் எல்லோரும் ஊதி அவங்க பேர் அதில் என்ன பண்ணிடணும், எழுதணும். எழுதிட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க. போட்ட உடனே இப்போ அவங்க பேரில் இருக்கிற பலூன் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இதுதான் போட்டி. ஆனால் போட்டியில் பார்த்தீங்கன்னா தேடி தேடி பார்த்தா ஒரு நூற்றுக்கணக்கான பலூன் இருக்குது. யார் பேர்லாமோ மாட்டுது, இவங்க பேர் மட்டும் என்ன பண்ண மாட்டுக்கு, மாட்டவே மாட்டுக்கு. ஸோ கடைசியில் பார்த்தோன்னா யாருமே அதில் வின் பண்ணவே இல்லை. இப்போ இந்த போட்டியாளர் கூப்பிட்டு இந்த கேமை கொஞ்சம் மாற்றி விளையாண்டா எல்லாருமே ஜெயிக்க முடியும்னு இருக்கிறாரு. எப்படி விளையாடலாம் அப்படின்ட்டு.
ஸோ நீங்கள் எந்த பலூன் கிடைக்குதோ அந்த பேர் உள்ள ஆள்கிட்ட கொண்டு அதை கொடுங்க அப்படின்னு இருக்கிறார். இப்போ நிரீக்ஷனான்னு வந்துச்சுன்னா ஸ்டெல்லா கொண்டு போய் என்ன பண்ணிடுறா, கொடுத்துட்றா. இவா வந்து அவளுக்கு கொடுத்துட்றாரா. கடைசியில் பார்த்தா 100 பேரும் வெற்றி பெற்றாங்களாம். 100 பேர் என்ன பண்ணாங்களாம், ஜெயிச்சாங்க. எல்லாமே இதுதான் விஷயம். எனக்கு இந்த தான் இருக்கும்போது நீங்களும் தோற்று எல்லாரையும் தோக்கடிச்சிருவீங்க. எப்போ நீங்கள் உங்களை தாண்டி யோசிக்கிறீங்களோ அப்போ நீங்களும் ஜெயிப்பீங்க, இன்னொருத்தரும் ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க. ஆமென். இதுதான் நோக்கம் பாருங்கள். இதுக்காகத்தான் தேவன் வந்து இந்த பூமிக்கு வராரு. பூமிக்கு வந்து இந்த பகைமை, வெறுப்பு, இந்த கசப்பு முதல்ல கடவுள்கிட்ட போக முடியல. ஏன்னா நான் ஒரு பாவி, நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு அந்த அளவுக்கு தகுதியே இல்லாத ஆளுங்கிற எண்ணம் முதல்ல நமக்குள்ளே இருக்குது. இப்போ இதை வந்து கிளென்ஸ் பண்ணுறாரு, இதை முதல்ல ஹீல் பண்ணுறாரு. இதை எப்படி அவர் சரிப்படுத்துகிறாரு? இதை எப்படி சரிப்படுத்துகிறாருன்னா, கடவுளே மனுஷனாக அந்த பூமிக்கு வந்தார். ஏற்கனவே அது தீர்மானிக்கப்பட்ட நோக்கமாக இருந்தாலும் அந்த நோக்கத்தில் இதையும் அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. ஒரு பச்சை பிள்ளையாக பிறக்கிறாரு. இப்போ மனுஷன் வந்து கடவுள்னா பெரிய தோற்றம் கொண்டு என்னத்தெல்லாமோ கையில் வச்சுக்கிட்டு நிற்பார், கிட்ட போக முடியுமாங்கிற எண்ணம்லாம் இப்போ இல்லை. இப்போ எப்படி இருக்குது, ஒரு குழந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே கிட்ட வந்து பார்க்குறாங்க, தொட்டு பார்க்குறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேக்காரு. அப்போ கடவுள்கிட்ட வந்துடலாம். இம்மானுவேல், காட் வித் அஸ். ஆமென். ஏன்னா ஒரு குழந்தை வந்து என்னை டப்புன்னு எழுந்திரிச்சு என்னை கொத்திரும், என்னை கொலை பண்ணிடும் அப்படிங்கிற எண்ணம் வராது. ஸோ ஒரு குழந்தையா தன்னை வந்து அவர் காட்டுறதுனுடைய நோக்கமே அதுதான். கம் க்ளோஸ்லி. ஆமென். ஃபியர் நாட். பயப்படாதே. அதுவும் என்னென்னா, பாவம் செஞ்சால் கடவுள் என்னை விட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப நாளில் கேட்டுட்ருக்குறோம். ஆனால் நீங்கள் பைபிள் எடுத்து திருப்பி ஒரு வாட்டி படித்து பாருங்கள். பாவம் செய்த போது கடவுள் போல, பாவம் செய்த போது மனுஷன்தான் ஓடி போயிட்டான். ஏதேன் தோட்டத்தில் ஓடி போனது கடவுளா மனுஷனா? என்னங்க, மனுஷன்தான் ஓடி போனான். சி உன் கூடலாம் நான் இருப்பேனா அப்படின்னு கடவுள் அவனை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு பைபிளில் சொல்ல. கடவுளை விட்டுட்டு இவன் தான் போயிட்டான். இவன் போய் இவனுக்குள்ளே ஒரு கில்ட்டு, ஒரு கண்டம்னேஷன். நான் போனால் என்னை சேர்த்துப்பாரா மாட்டாரா, ஏற்றுப்பாரான்னு தெரியலையேன்னு அவ்வளோ ஒரு இதில் அவன் இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய மனநிலையை கடவுளோடு சமாதானமாக்குறாரு. எப்படி ஆக்குறாரு? நான் நிர்வாணியாக இருக்கிறேன். ஏன்பா வரமாட்டுக்க? நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அதனால் வரமாட்டுக்கேன். சரி, நீ நிர்வாணியாக இருக்கிற, வரமாட்டுக்க. என்னை வந்து மகிமை பொருந்தினவராக பார்க்குற, அதனால தான் நீ என்கிட்ட வரமாட்டுக்க. சரி, நான் என்ன பண்ணுறேன், நீ எப்படி இருக்கிறியோ அப்படி வர்றேன் அப்படிங்கிறதான் சிலுவை. அவரும் நிர்வாணமாயிட்டார். இப்போ வர்றியான்னு கேட்குறாரு. தட் இஸ் அ லவ் ஆஃப் காட். உன்னை ஒழிச்சிக்காதப்பா, சேம் பப்பி சேம்னு நீ உட்கார்ந்துட்டு இருக்காத, நானுமே உன்ன மாதிரி வந்துடுறேங்கிறார். இப்போ என்னை சந்திக்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லை தானே, என்னை பார்க்குறதுல உனக்கு பிரச்சனை இல்லை தானே, இப்போ என்னை அணுகிறதுல உனக்கு பிரச்சனை இல்லை தானே, உன்ன மாதிரி என்ன ஆகிடுறேன். பாவம் அறியாத அவர் பாவமானார். ஆமென். பூக்களெல்லாம் உடுத்து வித்து அகிலத்தையுமே வந்து வஸ்திரங்களால் நிரப்புன ஒரு தேவன் வஸ்திரமே இல்லாமல் தொங்குறார். எதுவுமே இல்லை. அவர் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு தானே அனுப்புகிறாங்க. அந்த உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள்னு இருக்குது. ஒன்றுமே கிடையாது. நம்ம சும்மா நமக்கு இந்த காட்சிக்காக அப்படியே கொஞ்சம் ஏதாவது ட்ரெஸ் போட்டு நமக்கு அப்படி வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. ரத்தத்தால் நிறைஞ்சிருந்தார். ஒன்றுமே கிடையாது. அப்போ நீ என்னை மீட் பண்ண முடியல அப்படிங்கிற பிரச்சனையை நான் என்ன பண்ணுறேன், போக்குறேன். நான் ஒன்றை மாதிரி என்ன பண்ணுறேன், வரேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும், சேர முடியும். எந்த அளவுக்கு என்ன மாதிரி வந்துட்டார்னா, ஆதாம் என்ன மனநிலைக்கு உள்ளானானோ அதே மனநிலைக்குள் தன்னை உட்படுத்தி கொள்கிறார். உட்படுத்திட்டு ஆதாமுடைய கிளாஸை போட்டுட்டு தான் இப்போ பார்க்குறாரு. போட்டு பார்த்தா ஆதாம் மாதிரி இப்போ பேசுகிறாரு சிலுவையில். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை. இது ஆதாமுக்குள்ளே இருந்த குமுறல், இது ஆதாமுக்குள்ளே இருந்த கதறல். அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பா இது எனக்கு புரியுது, உன்னுடைய சத்தம் உன்னுடைய குமுறல் இதுதான் புரியுது அப்படிங்கிறது தான் அவர் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல காட்டுறாரு. என் தேவனே ஏன். ஏன்னா மனுஷன் பூரா இன்னைக்கு என்ன உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறான், கடவுள் கைவிட்டார், கடவுள் எங்கே போனார்னே தெரில. ஏன்னா இவனுக்குள்ள 1000 குற்ற உணர்வு, 1000 தண்டனை, 1000 பயம் இருக்கிறதுனால அவருடைய சத்தம்லாம் இவனுக்கு என்ன பண்ண மாட்டேக்கு, கேட்கவே மாட்டேக்கு.
அவருடைய வாய்ஸை இவனால் என்ன பண்ண முடியல, கேட்கவே முடியல. அவன் வந்து தான் வந்து கைவிடப்பட்டவனாகவே அவன் நினைக்கிறான். அப்போ இயேசு வந்து சிலுவையில் அந்த இடத்த எடுத்துக்கிட்டு சொன்னது என்னென்னா, அவர் உன்னை கைவிடவே இல்லை. அது உன்னுடைய கதறல், அது உன்னுடைய மனசில் இருக்கிற இது. ஆனால் நிஜமாக அவர் உன்னை கைவிடவே இல்லை, உன்னை கைவிடவே மாட்டார் அப்படிங்கிறத காட்டி, இப்படி கைவிடப்பட்ட உணர்வோடு இருந்த மனுஷனை மறுபடியும் கை குலுக்க வச்சது தான் கல்வாரியாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவர் விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். அப்படியே இருக்கு எபிரேயர் 1. கை கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, கை கொடுத்தார். கை கொடுத்த தெய்வம். எல்லாமே டைட்டில் தான், நம்மகிட்ட இருந்தால் எடுக்கிறாங்க எல்லா டைட்டிலும். எல்லாம் சொல்லுங்க, கை கொடுத்த தெய்வம். ஆமாங்க, கை கொடுத்துட்டார், அவ்வளோதான். நான் உன்னை மறப்பது, உன்னை நான் எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி, பழைய ஏற்பாட்டெலாம் பாருங்கள், பின்னாடியே வரார். வழக்கமாக மதத்தில் இவன் கடவுள் பின்னாடியே போவான். கடவுளே என்னை விட்டுறாதீங்க, கடவுளே ஏதாவது பண்ண, இவன் கடவுளை தேடி போவான். அதான் மதம். ஆனால் நீங்கள் பைபிளில் அது படிக்க முடியாது. கடவுள் இவன் பின்னாடியே வரார். ஆதாமே எங்கே இருக்கிறாய், இவன் வந்து கடவுளே எங்கே இருக்கிறீர் அப்படிலாம் கிடையாது. அவர் தேடி வரார். அத்திமர இதில் இலையை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறான். இப்போ மாம்சத்தில் வராரு. பார்த்தா அப்பவும் அத்தி மரத்து மேலே ஒருத்தன் ஒளிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். அதே ஆதாமின் சந்ததி. சகைவே இறங்கி வாப்பா. இல்லை, ஊர்லலாம் என்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, நான் கரெக்டான ஆளே கிடையாது, அது எனக்கு தெரியும். இன்றைக்கி உன் வீட்டில் தான் சாப்பாடு, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கி உன் வீட்டில் தங்க வேண்டும். உடனே மதவாதிகள் பூரா இவருக்கு எதிராக முறுமுறுக்காங்க. இவர் எப்படி அவனை எப்படி சாக்கலாம், நான் 40 நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், என் வீட்டுக்கே வரல இவர். இவன் ஊரடித்து உலையில் போட்டு ஃபுல்லாக வட்டி காசு, வரி காசு, இப்போ நம்ம ஊரில் அப்படி தானே சொல்ல முடியும், ஏதோ ஒரு காசு ஏதோ ஏமாற்றி என்னமோ வச்சுருக்கிறான், அவன் வீட்டுக்கு போகிறாங்கிறாரா இவர் அப்படின்னு இவெல்லாம் டென்ஷன் ஆகிறான். அவர் எவ்வளோ நாள் இன்னும் அத்தி மரத்துலேயே ஒளிஞ்சு கிடப்ப, இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வா. அதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனை பார்த்து கடவுள் சொல்கிற வார்த்தை, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், சீக்கிரமாக இறங்கி வா, டிலே பண்ணாத. எவ்வளோ நாள் டிலே ஆயிடுச்சு, இனிமே டிலே பண்ணாத, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்க, அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம் போடுமா. அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், பாருங்க இதான் ரிலீஜியன், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று பாலசேகர் எல்லாருக்கும் கம்யூனியன் கொடுக்கிறார். முறுமுறுத்துட்டு அதுக்கு ஒரு 2 வீடியோ போட்டு, அவர் பாவத்தை பற்றி கடிந்து பேச மாட்டுக்கார். என்னத்தை பேச, நீங்கள் பேசி தான் என்னத்தை சாதிச்சிங்க, ஒன்றத்தையும் சாதிக்கல. அவர் வாடான்னு கட்டி பிடிச்சிடுறாரு, அவன் மாறிடுறான். ஆமே. இயேசு வந்து பாருங்க, அந்த வசனம் போடுமா, அதை போடுமா. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில், இந்த பிக்சரில் யாருமே கடவுளை பார்த்ததே கிடையாது. ஏன்னா காலகாலமாக மதம் போட்டு வச்சிருந்த பிக்சர் என்ன, சுத்தமாக இருந்தால் நீ கடவுளை பார்க்கலாம், நீ பர்ஃபெக்டாக இருந்தால் கடவுள் உங்ககிட்ட வருவார், நீ சரியில்லைன்னா உங்ககிட்ட வரமாட்டார். இதுதான் காலகாலமாக போட்டிருந்த பிக்சர். அம்புட்டு பிக்சரையும் அம்புட்டு நியாயப்பிரமாணத்தையும் கொளுத்தி தூக்கி தூர போட்டுட்டு உடைச்சிட்டு இப்போ போய் உட்கார்றார். உங்களுக்கு சொல்லட்டுமா, பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். இப்போ இயேசு சங்கீதம் 1 மீறிட்டார். அது தெரியுமா உங்களுக்கு? எப்படி யோசிக்கிறேன் பாருங்க. அச்சோ, இயேசு மீறிட்டார்னு பிரசங்கம் பண்ணுறாரு. ஆமாம், சங்கீதம் 1 என்ன சொல்லுது? பாவியின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காராமலும், அப்படி தானே போட்டிருக்கு. இவர் நிற்கிறது பூரா எங்கே தான் நிற்கிறார், அவன் எங்கே வரான்னு கரெக்டாக பார்த்தா நிற்கிறாரு. கரெக்டாக அவன் வீட்டில் தான் போய் உட்கார்றாரு சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் ஏன் சொல்லியிருக்கு தெரியுமா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. மதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பார்ப்பா, வெளியில் இருக்கிற விஷயம் வந்து உன்னை தொட்டுச்சுன்னா நீ என்ன ஆகிடுவ, தீட்டாயிடுவ. அதனால் உன்னை காத்துக்கணுன்னா எதுவும் உன்னை தொடுறதுக்கு என்ன பண்ணாத, விட்டுறாத அப்படின்னு மதம் சொல்லுது.
ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள்லாம் தொட்டு தீட்டாகிற அளவுக்கு நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் தொடுறதெல்லாம் என்ன மாதிரியே ஆகிடும் அப்படிங்கிறார். ஆமென். யாரெல்லாம் கொரோனா வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் நினைக்கிறீங்களோ, நீங்கள் பத்திரமாவே இருந்துக்கோங்க. இல்லை நான் போனால் கொரோனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னா நீங்கள் நான் போனால் கொரோனா தான்டா மாஸ்க் போட்டுக்கணும். ஒருத்தர் போடுறாரு காமெடி, வாஸ்கோட காமா இப்போ இந்தியாவுக்கு வந்தால் என்ன சொல்லுவாங்க, மாஸ்கோட வாமா அப்படிம்பாங்க. சரி, உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால தான் அன்னைக்கு நோய் யாருக்காவது இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான், கத்துவான், தீட்டு தீட்டு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான், கத்துவான். ஆனால் இயேசு வந்து அவங்களை என்ன பண்ணுறாரு, டச் பண்ணுறார். குஷ்டரோகி அவர் தொட்டார். ஆக்சுவலி நியாயப்பிரமாணத்தை மீறுறது தான் அது. கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. தொட்டால் என்ன ஆகும், அவனும் தீட்டாயிருவான். ஆனால் இவரை தொட்டால் அவன் சுகமாகறான். அதை தான் அவர் மாற்றுறாருங்க, அதை தான் மாற்றுறாரு, அதை தான் மாற்றுறாரு. இந்த பாவியின் வழியில் நில்லாதே, யார் கூடயும் சேராதே, அப்படியே ஒதுங்கிக்கோன்னு ஏன் சொல்லி கொடுத்தாங்கன்னா, நாம் பலகீனமாக இருந்தோம், நாம் வீக்காக இருந்தோம், நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் எப்போ கிறிஸ்துங்கிற பலம் உங்களுக்குள்ளாக வந்ததோ அப்பொழுது நீங்கள் போய் தொடுவதெல்லாம் பரிசுத்தமாகவும், நீங்கள் போய் தொடுவதெல்லாம் சுகமாகவும், நீங்கள் போய் எதெல்லாம் இது பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் போய் தாக்கத்தை ஏற்படுத்துவீங்களே தவிர எதுவும் உங்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஆமென். இதுதான் புரிஞ்சுக்கணும். ரெண்டு இருக்குது. இந்த நிலையில் இருந்தால் இந்த நிலையில் இருந்துக்கலாம். ஐயோ, இப்போ ஒரு ஆள் இருக்கார், அவர் கூட போனீங்கன்னா அவர் மாதிரி நீங்கள் மாறிடுவீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா உங்களை மாதிரியே அவரை மாற்றிடுவீங்கன்னா நீங்கள் போயிடலாம். இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. உலகத்தோடு சேராதே, உலகத்தோடு இப்படிலாம் நமக்கு சொன்னதே தெரியுமா, எங்கே இவன் போய் அது மாதிரி ஆயிடுவானோ அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ நமக்கு என்ன சொல்லி அனுப்புகிறாரு, உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிறாரு. சர்வ ஜாதிகளையும். ஏன்னா எதுவும் ஒன்றை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, நீ தான் எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போற, நீ தான் செல்வாக்கு செலுத்த போகிறாய், நீ போற இடத்துல எல்லாம் நீ தான் தாக்கத்தை ஏற்படுத்துவ. ஆமென். யூ ஆர் த சால்ட், யூ ஆர் த லைட். அப்படின்னா என்ன, இருள் அதை ஆளாது, ஒளிதான் இருளை ஆளும், நீ ஒளி இந்த உலகத்தின் இருளை போய் ஆளு அப்படி சொல்றாரு. ஆமென். வேற டெஃபினேஷன் கொடுக்குறாரு, வேற இது கொடுக்குறாரு பாருங்க. அப்போ இதுதான் விஷயம். அப்போ பீஸ் வித் காட், நோ மோர் கண்டம்னேஷன், நோ மோர் கில்ட், எந்த தாழ்வு மனப்பான்மை பயமோ இல்லாமல் அப்படியே வரேன் நான் அவர்கிட்ட. ஆமென். கம் க்ளோஸ்லி, சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும். அப்படி ஒரு சந்திப்பு நடக்கும்போது சொல்லாமலேயே ஒரு மாற்றம் நடக்கு. அவன் சொல்கிறான், என்னிடத்தில் இருக்கிற பணங்களை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்க விரும்புகிறேன், என்னிடத்தில் நான் அநியாயமாய் சம்பாதிச்சதை நாலத்தனையாக திருப்பி, கரெக்டாக சொல்கிறேன்னா 4 மடங்கு தானே, 4 என்ன பண்ணுறேன் திருப்பி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சகைவு எப்படிப்பட்ட ஆள் பாருங்கள். 4 மடங்கு திருப்பி கொடுக்கணும்னா எத்தனை மடங்கு பெருக்கி வச்சுருப்பான். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? இப்போ ரிட்டனே 4 மடங்கு கொடுக்கணும்னா அவன் எத்தனை மடங்கு ஆக்கியிருக்கணும். பாதி எடுத்து என்ன பண்ணிடுறேன், ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். இப்போ இதெல்லாம் ஏசே சொன்னாரா? ஏசே சொன்னார் எங்கேயாவது? இங்கே பார், அந்த அநியாயம் பிடிச்ச பணத்தை, அந்த அநியாயம் பிடிச்சதெல்லாம் தூக்கி வெளியில வை, அப்போ தான் என் காலை தூக்கி நான் உள்ள வைப்பேன், இல்லைன்னா அப்படியே போயிடுவேனா. இப்படிலாம் பேசலை. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம மீன்ஸ் நம்ம ரிலீஜியஸ் ஆட்கள்லாம் இதான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி பேசவே இல்லை. இறங்கி வாப்பா, இன்றைக்கி வீட்டில் தங்கணும், அவ்வளோதான். இவ்வளோதான் சொன்னார், வேறு ஒன்றுமே சொல்லலை. ஆனால் என்னமோ தெரில, அதுதான் சொல்ல வரேன் நான். இந்த ஆட்கள் பரிசுத்தங்க இங்கே சுத்தமாக வரமாட்டுக்கு பாருங்கள் யாருக்குமே. இயேசுவையும் ஒரு மனுஷனையும் ஒன்றா வாழ விட்டுட்டாலே போதும், கொஞ்ச நாளில் அவன்கிட்ட வர வேண்டிய மாற்றங்கள்லாம் தன்னால் வர ஆரம்பிச்சிடும். ஆமென். அவன் வந்து கொடுக்குறான் பாருங்கள், எடுத்து கொடுக்குறான். அவனுக்கு அது பிரச்சனையாகவே இல்லை. அவனுக்கு தெரியும், மிகப்பெரிய ஊற்றே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு.
ஆமே, கடவுளே என்னை தேடி வந்துட்டார், இதுக்கு மேலே ஒரு பெரிய இதே தேவையில்லை. ஸோ பீஸ் வித் காட், கடவுளோட ஒரு பெரிய இது. அடுத்தது பாருங்க, அடுத்த பரிமாற்றம் தான். இரு திறத்தாரையும் ஒன்றாக்குறாரு, பகையை உடைக்கிறாரு. இதெல்லாம் நடக்குது. சிலுவையில் நடந்த இன்னொரு காரியம் என்ன நடக்குது? கடவுளோடு இப்படி சமாதானம் ஆயிட்டோம். ஆனால் இங்கே மனுஷனுக்குள்ள கசப்பு, வெறுப்பு, ஏற்ற தாழ்வு, பிரிவினைகள் இவ்வளோ இருக்கு. இப்போ எப்படி இது மாறுதுன்னா, என்னிடத்திலே கடவுள் எப்படி நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறதை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டு அவருடைய தெய்வீக அன்பை தனக்குள்ளாக அவன் பெற்றுக்கொள்வதின் விளைவாக இப்போ என்ன பண்ணுறான்னா, மன்னிப்புனா வேறு ஒன்றுமே கிடையாது. கடவுள் உங்களுக்கு கொடுத்த மன்னிப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மரியாதை மாதிரி, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இவ்வளோ மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி இன்னொருத்தர் என்ன பண்ணுறீங்க, மன்னிக்கிறீங்க. என்ன இவ்வளவா ஏற்றுக்கொண்டாருன்ட்டு இன்னொருத்தர் என்ன பண்ண ஆரம்பிங்க, ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் அங்கே நடக்குது பாருங்கள். வழக்கமாக நீ பண்ண தப்புக்கு நீ தான் பொறுப்பு. இது கேட்டிருக்கீங்களா? உப்பை தின்னவன் இது கேட்டிருக்கீங்களா? ஸோ இதுதான். ஆனால் அந்த லாஜிக்கை சிலுவையில் உடைச்சிட்டார். பாவம் செய்யாத ஒருவர் குற்றவாளியாக தொங்குறார். பாவம் செஞ்ச ஆள், அதிலே பாருங்கள், அந்த கம்பேரிசன் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இயேசுவை கைது பண்ணி கொண்டு வந்து நுப்பாட்டிட்டு இன்னொரு கொலைகாரனையும் கொண்டு வந்து பக்கத்தில் நுப்பாடுறாங்க. யார் அவன்? பரபாஸ். அவன் பேர் யார்? பரபாஸ். ஸோ பரபாஸும் நிற்கிறாரு, யாரும் நிற்கிறாங்க? ஜீசஸும் நிற்கிறாங்க. இவர்களில் யார் உங்களுக்கு விடுதலை ஆக்கட்டும் அப்படின்னு கேட்கும்போது மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் யோசித்து பாருங்கள், உண்மையிலே போய் சிலுவையில் சாக வேண்டியவன் எனக்கு என்னது விடுதலை. யார் விடுவிக்கப்படணுமோ அவர் யாராக மாறுறாரு? கைதியாக மாறினார். ஸோ சிலுவையில் தொங்குறாரு. பாவம் செய்யாத ஒருவர், உன் தப்பை நீ அனுபவிச்சு ஆகணும், உன்னுடைய இதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படிங்கிறதுனால தான் நம்ம உறவுகளில் கூட இன்னொருத்தருடைய குற்றங்களை நம்மளால் தாங்கி பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, நீ தான் பண்ணியிருக்கிற, ஆனால் உனக்காக நான் போகிறேன்ட்டு போகிறார். என் தம்பி வாழ அண்ணன் செல்கிறேன் அப்படின்னு போயிட்டார். சென்று அவ பேர்லாம் அவருக்கு எச்சி, அவமானம் எல்லாத்தையும் அம்புடியும் வாங்குறாரு. செஞ்ச ஆளுங்க நின்றுட்டு இருக்குது, ஆனால் செய்யாத ஒருத்தர் போய் அவ்வளோத்தையும் என்ன பண்ணுறாரு, வாங்குறாரு. என்ன எனக்கு காமிக்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நீ பண்ணதை நீ சுமக்கணுங்கிறது கிடையாது, நீ பண்ணதை நான் சுமக்கிறேன். எனக்குரிய ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணிப்போ, எடுத்துட்டு போ. அப்படின்னா என்னன்னா, இந்த உலக மனுவர்க்கத்தின் வரலாறுலேயே இல்லாத ஒரு புது வித்தை அவர் போட்டு போயிட்டார் பாருங்க. அப்படி ஒரு சீடு கிடையவே கிடையாதுங்க. சொல்கிறாங்களே அந்த ரகம் விதை, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. சிரிச்சா சிரிப்பேன், முறைச்சா முறைப்பேன், அடிச்சா அடிப்பேன், 500 ரூபா மொய் செஞ்சால் 500 ரூபா மொய் செய்வேன். இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அன்கண்டிஷனலான ஒரு மேட்டரை ஓப்பன் பண்ணுறாரு. அதான் சிலுவை. அப்போ அதை அவர் அப்படி ஓப்பன் பண்ணுறதுனால தான் இப்போ சொல்கிறாரு, பகைமே கிடையாது, நீ மன்னிக்க முடியும். ஏன்னா நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்த நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்போ என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பீஸ் வித் காட், பீஸ் வித் மேன். ஆமென். ஒன்று நமது பிதா, இன்னொன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. அப்போ தெய்வீகத்திலையும் தங்கு தடையின்றி நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும், வேகமாக போகலாம், தடையே கிடையாது. ஆமென். அதே மாதிரி மனுஷர்கள் நடுவுலையும் நீங்கள் அன்போடும் ஒற்றுமையோடும் பழகுவதற்கு ஒரு வலிமையை அவர் உங்களுக்கு அளிக்கிறார். ஆமென். ஆமாம். ஸோ இன்றைக்கி உங்களை சுற்றிலும் வருகிற ஒவ்வொரு செய்தியும் உங்களை நெகேமியா மாதிரி எழுப்பட்டும். ஆமென். இடிந்த அலங்கங்களை பற்றி கேட்கும்போது உங்களுக்குள்ள ஏதாவது பண்ணுதா? அப்போனா நீங்கள் தான் நெகேமியா. கடவுளுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே இருந்ததுன்னா 52 நாளில் இடிஞ்சதை கட்ட மாதிரி உங்களில் யாரோ சில பேரை வச்சு, ஏன் நம்மளை வச்சு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இல்லைன்னா எழும்பி நின்று
யாருக்கும் புரியாத இதற்கு பதில் சொல்லும் யோசேப்புகளாக நீங்கள் வெளியே வருகிறதுக்கான ஒரு அற்புதமான டைம். தானியேலுக்களாக வெளியே வருவதற்கான டைம். எஸ்தரை போல அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு இது சரியான நேரம். நிறைய காரியத்தை நம்முடையது அல்ல என்று சொன்னதுனால இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் மக்கள் உட்காந்துட்டாங்க. அதான் சொல்லலை, இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லைன்ட்டாங்க. அதனால தான் ஒன்றுமே இல்லை. அதிகாரம் நமக்கு கிடையாதுன்ட்டாங்க. சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே கிறிஸ்தவ அமைப்புக்கு அம்பேத்கர் வந்து அழைப்பு கொடுத்தார். அரசியலில் நீங்கள் பயணத்தில் நீங்கள் வரணும், வரலன்னா பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கும். அதை இன்னைக்கு வரைக்கும் யாருமே செய்யலை பாருங்க. ஆனால் சில மற்ற இஸ்லாமிய சகோதரர்கள் கூட ஒரு 2-3 சீட்டு இது பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் வந்து சும்மா அப்பப்போ ஏதாவது பேரை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எதையாவது வாங்கிட்டு போயிடுறது. எங்கள் பின்னாடி தான் கிறிஸ்தவமே இருக்குது அப்படின்ட்டு. அது யாருன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். சில காரியத்தை கேட்கும்போது ஏதாவது உள்ளே பண்ணும். மெய்யான தேவ புத்திரர்களுக்கு அது பண்ணும். ஆமென். கோலியாத் வந்து திட்டிகிட்டு இருந்தான்னா தாவீதால கேட்க முடியல. மீதி எல்லாருமே கேட்டுட்டு தான் இருந்தாங்க. எல்லாம் யூனிஃபார்ம்லாம் போட்டு கவர்மெண்ட் ஜாப்பு, காலையில் 9 மணிக்கு வர வேண்டியது, செவத்தோடு ஒட்டி கேட்டால் அரசு என்று அது மாதிரி தான் இருந்தாங்க. ராஜா என்னன்னா, ராஜா இருக்கிறாரானே தெரில, மானாங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். ஏய், உங்களை ஒரு ஆம்பளை இல்லையாடா, ஆண்டவர் இருக்காரா இல்லையாடா, எவனாவது வாங்கடா அப்படின்னு 40 நாள் கிளிக்கிறான். இவன் பாருங்க ஒரு சொமோட்டா பாய் அப்படி டெலிவரி பண்ணதுக்காக போனான். பண்ணும்போது ஏதோ கேட்குறான், என்ன சொன்னீங்கன்னு அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணுது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பண்ணுதா? ஆமாம், பண்ணுச்சுன்னா ஆண்டவரோட பேசுங்க, நம்மளும் உட்காந்து பேசுவோம். போன முறை சில தீர்வுகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடிஞ்சுது. இன்னைக்கு ஜோசப் பிரதர் சொன்னாங்க, சில பேர் அடக்கம் பண்ண முடியாத இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அடக்கம்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் யோசித்தேன், எழுப்ப தான் முடியலன்னா அட்லீஸ்ட் அடக்கமாவது பண்ணோம் இல்லையா? அதுக்காவது ஒரு வலிமையை நம்ம வந்து வெளிப்படுத்தணும். அப்புறம் பசியாக இருக்கிறாங்கன்றது தான் போன முறை நம்ம என்ன பண்ணோம், அரிசி பருப்பு என்னெல்லாம் கொடுத்து நிறைய பேர் பண்ணோம். ஸோ போய் நம்ம ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ்ன்ட்டு பெருசாக செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் இதையாவது நம்ம பண்ணும்படி அழைக்கப்பட்டுக்கிறோம். இந்த நேரங்களில் இன்னும் ஏதோ ஒன்று யோசிப்போம், ஒருமனப்படுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, உங்களுக்கு தோணுகிற காரியத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. சின்ன காரியமாக கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று. சரித்திரத்தை ரொம்ப ஆராய்ஞ்சி சரித்திரத்தின் ஆசிரியராக கருதப்பட்டு சரித்திரத்தை பற்றி எல்லாத்தையும் பல பதிவுகள் பண்ண ஒரு பேர் அறிஞர்கிட்ட வந்து போய் கேட்குறாங்க, சரித்திரத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்ததில் இருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், நான் நம்ம புக்கில் எழுதியிருப்பேன், உங்களில் இருக்கும் வெற்றி புக்கில் எழுதியிருப்பேன். அவர் சொல்கிறாரு, எப்போதெல்லாம் வானம் இருண்டு விடுகிறதோ அப்பொழுதுதான் நட்சத்திரங்கள் பிரகாசமாய் மின்னுகிறது. இதுதான் நான் சரித்திரத்தை ஆராய்ந்ததுலேருந்து கண்டுபிடிச்சது அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப டிப்ரெஷனான டைம் தான், ரொம்ப அழுத்தமான இந்த நேரங்கள் தான் நல்ல நல்ல தலைவர்கள், நல்ல நல்ல ஆட்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கு. This is a time. ஆமென். யாருக்கு தெரியும், உங்களில் யார் அடுத்த நெகேமியா, உங்களில் யார் அடுத்த தாவீது, உங்களில் யார் அடுத்த யோசேப்பு, உங்களில் யார் அடுத்த தெபோரால், அடுத்த எஸ்தர். ரொம்ப டிப்ரெஷனான டைமில் தான் பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடந்திருக்குது. இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணதுக்கு ஒரு ஆள் கூட தயாராக இல்லாத நேரம் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு வெளியே வர்றான். ஒரு ஒரு ரிச் பர்சன், அதே நேரத்தில் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு நபர். அவன் என்ன பண்ணுறான், வெளியில் தன்னை காட்டிக்கொள்கிறான். ஐ எம் அ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ட்டு வெளியில் வர்றான். யாருக்கு தெரியும், யாரெல்லாமோ இருக்கிறாங்க. இந்த நேரங்களில் வெளிப்படுவார்களாக, வெளியே வருவார்களாக, கர்த்தர் கொண்டு வருவாராக, எழுப்புவாராக, எழும்புவோமாக. ஆமென். இன்னும் நிறைய பேர் வந்து எழுப்புவாராகன்ட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. அதனால் நான் சேர்த்து எழும்புவோமாக. ஏன்னா பைபிளில் அப்படி தான் போட்டுக்குது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் மந்திர்களும். அந்த அதனுடைய முதல் வசனம் என்ன தெரியுமா உங்களுக்கு?
பூமியை காரிருள் மூடும். ஆமே, இதுதான் பாருங்க, இதுதான் அந்த மாதிரியான டைம். பூமியை காரிருள் மூடும், கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அப்பனா என்ன? இந்த பூமியை இருள் சூழும் நேரம் தான் நீங்க உதயமாகிற நேரம். உங்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று பெருசா வெளிப்படுகிறதுக்கான நேரம். அதுதான் விஷயம். உதிப்பார். நீங்க பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆமே, இது நான் சும்மா சாதாரணமா நினைக்கல. என்ன வேணாலும் நடக்கும். ஆமாம், அதனால் யாரோ எழும்புவோம், நாம் எழும்புவோம், நம்மில் சிலர் எழும்புவார்கள். இது ஆன்லைனில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்ஸில், எத்தனையோ ஊர்களில், நாடுகள் அதெல்லாம் பார்க்குறாங்க. கர்த்தர் அநேகரை எழுப்புவார், பெரிய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ தகப்பனே. இந்த மாலை நேர இந்த தியானத்திற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலையில் எங்களை கூட்டி சேர்த்து இந்த மாதிரி ஒரு தருணத்திலே உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷம் மெய்யான சுவிசேஷம். அது எங்களை உங்கள் அண்டை சேர்த்தது மாத்திரமல்ல, எங்களை மனிதர்களை போய் அணுகக்கூடிய பலத்தையும் அது எங்களுக்கு கொடுக்கிறது. எங்களுக்கு சத்துவமாக கிறிஸ்து இருக்கிறார். We are in Christ Jesus. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாய் நாங்கள் இருக்கிறோம், வலிமைக்குள்ளாய் இருக்கிறோம், அபிஷேகத்துக்குள் இருக்கிறோம், பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம். தேங்க்யூ டாடி. அந்த கிறிஸ்து என்கிற அந்த நபருக்குள்ளாய் கடவுளண்டை சேருகிற பலத்தையும் சமூகத்தையே தொட்டு தூக்கக்கூடிய பலத்தையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது எங்கள் மூலமாக வெளிப்படட்டும், வெளியரங்கமாகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய பலன் ஒவ்வொருத்தர் மேலையும் நிழலிடட்டும். ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்து அசாத்தியமான வலிமைகளும் ஆற்றல்களும் வெளிப்படட்டும். இந்த நேரத்தில் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸை நாங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தனி மனிதர்களாய், சகோதரர்களாய், சபையாய், அது எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு உணர்த்துங்க. சில காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தருக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம். முதல்ல கர்த்தருக்கு நம்ம கொடுப்போம். கரங்களை எடுத்துக்குவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, இந்த சுவிசேஷத்தால், இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான வார்த்தைகள், சுவிசேஷம் எல்லாம் அப்படியே எங்கெல்லாமோ போகணுன்னு நினைக்கிறேன். நீங்களும் அது கூட கை கோர்க்கலாம். தேங்க்யூ. நிறைய வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் நீங்கள் இதை ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக பார்த்துட்டு எங்களோட கை கோர்க்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிவிங், யுவர் சீட் ஆஃபரிங். நன்றி சொல்கிறோம். முகமறியாத எத்தனையோ பேர் இந்த கனவுகளோடு இணைந்து நிற்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய விதைகளுக்கு நன்றி. எல்லாருக்கும் நிறைய நேரத்தில் தனிப்பட்ட விதத்தில் தேங்க்ஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த மாதிரியான இது மூலமாக உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். ஸோ கரங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி டு காட். ஆமென். ஆமாம், இன்னைக்கு சிலர் நான் கேட்பேன், பஞ்சமாக இருக்குதுன்னு சொன்னார். இன்றைக்கி என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விதைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டேன். அதுதான் இல்லையே அப்படின்னாரு. உண்மையில் நான் சொல்கிறேன் பாருங்கள், தரித்திரத்துக்கான காரணமே எதுக்குமே விதைக்கிறது கிடையாது. தான் வந்ததை பூரா தான் வாயிலேயே போட்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா தரித்திரம் உங்களை விடவே விடாது. அதை நல்ல காரியங்களுக்காக, சுவிசேஷத்துக்காக உங்ககிட்ட இந்த மூச்சை உள்ள மட்டும் எடுத்துகிட்டு வெளியே உள்ளன்னு என்னத்துக்காகவும் பாருங்க நின்றும் அப்படியே. அது மாதிரி நிறைய பேர் உள்வாங்குகிறவங்களா இருக்காங்க, தவிர வெளியில் விடுறதே கிடையாது பாருங்க. ஸோ நல்லா விடுங்க. பஞ்சம்னு ஒன்று வரவே வராது உங்களுக்கு. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு எனக்கு பஞ்சமே இல்லை. இப்போ பாருங்கள், இந்த சபை இதெல்லாம் சொல்லிட்டீங்க. எனக்கு பாருங்கள், யூகே, ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையும் பாருங்கள், இப்போ மண்டேலேருந்து எனக்கு இங்கே ஃபுல்லாக டெய்லி மீட்டிங் இருக்குது ஜூம் மூலமாக. அவ்வளோ நாடுலேயும் கதை திறந்துட்டார். இந்த லாக்டவுன் முடியுதுக்குள்ள நான் இன்னொரு வீடு கார் வாங்கிடுவோம் போல். நான் தான் சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு கிடையவே கிடையாதுங்கிறேன். நீங்களும் அதை நம்புங்க, உங்களுக்கும் கிடையாது. அது எப்படிங்க நடக்கணும் எனக்கே தெரியாது. எப்படி நடக்கணும் உங்களுக்கும் அப்படி நடக்குங்கிறேன். நான் உங்ககிட்ட இருக்கிறத ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படியே பிடிச்சி வைக்காதீங்க. இந்த அரிசி காலி ஆகிட்டுனா என்ன பண்ண கொடுங்க. யாருக்காவது ஒரு கொஞ்சம் அரிசி கொடுங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை பகிர்ந்து கொள்ளுங்க. பகிர்ந்து கொள்ளுட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், தரித்திரம் ஆவியோ அந்த வாடையோ உங்ககிட்ட வரவே வராது.
அதுக்கு தான் சபையில் அதை சொல்லித்தரோம். புரியுதா உங்களுக்கு? கிவிங். முதல்ல கடவுளை கனம் பண்ண தெரியும், அடுத்தது மனுஷனை ஆசீர்வதிக்க தெரியும். ரெண்டுமே முக்கியம். நீ சொன்னல பீஸ் வித் காட், பீஸ் வித் மேன். முதல்ல வருமானம் வருதா, முதல்ல என் தேவனை நான் கனம் பண்ண, அதை ஆலயத்தில் கொண்டு வந்து நாம் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஹானர் காட். தேங்க்யூ டேடி, இது என் சாமர்த்தியம் கைப்பலனால் வரல, நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க, நன்றி. தேவனுடைய ஆலயத்தில் செலுத்துகிறோம். அப்புறம் இன்னொரு பங்கு எடுத்து மனிதர்களுக்கும் சமூகத்துக்கும் நம்ம கொடுக்குற பழக்கம் நமக்கு வேணும். ஏமேன். ஆலயத்தில் இருந்தும் அதை நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறோம், நீங்களும் தனிப்பட்ட விதத்தில் அதை என்ன பண்ணலாம், செய்யணும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். பண்ணிங்கன்னா தரித்திரமே வராது கிட்ட. சரியா? இதை தான் இன்னொருத்தர் என்கிட்ட சொன்னார், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னார். உறவில் தரித்திரம். நான் சொன்னேன், நீங்கள் யார்கிட்டையாவது சிரித்து பேசியிருக்கீங்களா, யார்கிட்டையாவது போய் நீங்கள் அன்பை விதைச்சிருக்கீங்கன்னு கேட்டால் யார்கிட்டையுமே பழகுறது, அதான் யாருமே இல்லை. நீங்கள் யார் பழகுவா அவங்ககிட்ட? கடவுள் உங்களை நேசிக்கிறாரு நம்புறீங்களா? ஆமாம். அப்போ நீங்கள் போய் யாராவது ஒருத்தர் போய் ஹலோ எப்படி இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குது, நேற்றுக்கு ராத்திரி நல்லா தூங்குனீங்களா, தைரியமாக இருங்க, நான் உங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிறேன், எதுவுமே கிடையாது. சொல்கிறேன் பாருங்கள், தரித்திரத்துக்கு காரணமே இந்த சுயநல புத்தி தான் பாருங்கள். அது பொருளாதாரத்தில் அதுக்கு தான் காரணம். உறவு யாருமே இல்லைங்கிறாங்க. நான் சொன்னேன், நான் தனியாக தான் வந்தேன். இப்போ ஊருக்கு எனக்கு குடும்பங்கள் இருக்குது, நண்பர்களாக இருக்கிறாங்க, எங்கே போனாலும் ஆட்கள் இருக்காங்க. சண்டைக்கு வர்றாங்க. இந்த வழியாக அன்றைக்கி பாருங்கள், இந்த வழியாக வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு எப்படி வராமல் போனீங்கன்னு வண்டியை பிடிச்சி வந்துட்டாங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு. சண்டைக்கு வர்றாங்க பாருங்கள். நானும் ஒரு அனாதை மாதிரி தான், யாருமே இல்லைன்னு நினச்சேன். எப்படி இவ்வளோ வருது? உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் விதைங்க. 2 பேர்கிட்ட புன்னகை பூக்குங்க. அப்படியே இருந்துக்கிட்டு ஒருத்தரையும் பேச கிடையாது, பழகிறது கிடையாது. பேசுங்க, பழகுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எதெல்லாம் பகிர்ந்துக்கிறீங்களோ அதெல்லாம் பெருக ஆரம்பிக்கும். ஆமென். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். போனஸ் இதெல்லாம், அதனால் போனஸாக விதைங்க. சரியா? கர்த்தாவே இன்னைக்கு விதைக்கிற எல்லா விதையும் ஆசீர்வதிங்க. செழிப்பின் காலம் எங்களுக்கு குறையாது, விதைப்பும் அறுப்பும் இந்த பூமியில் உள்ள அளவும் ஒழிவதில்லை. நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. மனுஷன் போடுற சட்டத்தினாலேயோ இல்லை ஒரு சின்ன பூச்சோ எங்கள் தலையெழுத்து தீர்மானிக்க முடியாது. எங்களை வாழ வைக்கிற தேவன் நீர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். அதனால் நாங்கள் வாழுவோம், அநேகரை வாழ வைப்போம். இந்த பூமியில் எங்கள் வாழ்வை தடுக்கிறதுக்கு ஒரு பிசாசும் கிடையாது, ஒரு கிருமியும் கிடையாது, ஒரு மனுஷனும் முடியாது, ஒரு சட்டத்தால் முடியாது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு இருக்கு. அப்படியே நாங்கள் ஜெயமாக இருப்போம், நாங்கள் நல்லா இருப்போம், அநேகரை நல்லா வைப்போம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி, எல்லைகளை பெரிதாக்குவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.